ஓகே. ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கேக்குதா? ஓகே. இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா, பெயிண்ட் பார்க்க போறோம். இந்த செஷன் பிளஸ் நைட் செஷன். இது 2லயும் சேர்த்து உங்களுக்கு சிஎம்சிபி நெருக்கிருவேன். அதாவது அடுத்த ஒரு செஷன் இருந்தா முடிச்சிருவேங்கிற அளவுக்கு நெருக்கிருவேன். மார்னிங் போட்டு இன்னைக்கு முடிச்சிரலாம்னா, அந்த செஷன் கேன்சல் பண்ணியாச்சு. சரி ஓகே. இந்த செஷன் பிளஸ் நைட் செஷன் 2 சேர்த்து உங்களுக்கு சிஎம்சிபி நெருக்கிருவேன். அடுத்து ஒரு செஷன் வந்து தான் கிளாஸஸ் இருக்கும். இந்த 10,000 விட்டு அதோட முடிஞ்சிரும். ஓகே. பெயிண்ட்ட பொறுத்தவரை 3 வகையா பிரிக்கலாம். அவங்க பெயிண்ட் குடுத்துருப்பாங்க. ஆனா டாபிக் எப்படி இருக்குன்னா, பெயிண்ட், வார்னிஷ், டிஸ்டெம்பர்ன்னு சொல்லுவாங்க. பெயிண்ட்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? நார்மலா வந்து ஆ ஸ்டீல் ஒர்க்குக்கு அதிகம் அடிப்பாங்க. வீட்லயும் அடிப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. வால் சர்ஃபேஸ்க்குலாம் ஸ்மூத்னஸ் குடுக்குறதுக்காண்டி, ரஃப்னஸ போக்குறதுக்காண்டி. வார்னிஷஸ் உங்களுக்கு தெரியும். படத்திலேயே காமிக்கிறாங்க. டிம்பர்லலாம் அடிப்பாங்க. அதுக்கடுத்து டிஸ்டிம்பர். அதாவது செவுத்துக்கு அடிக்கக்கூடிய வெள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதான் டிஸ்டிம்பர்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. பெயிண்ட், டிஸ்டெம்பர், வார்னிஷஸ். இந்த வார்னிஷஸும், டிஸ்டெம்பரும் சின்ன டாபிக் தான். பெயிண்ட் கொஞ்சம் பெருசா இருக்க மாரி இருக்கும். நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா நீங்க மனப்பாடம் பண்ற மாரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஓகே. மனப்பாடம்னா தமிழ்ல தெரியும் இப்ப உங்களுக்கு. பெயிண்ட்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து உங்களுக்கு அதிலேயே வந்து பேஸ் மெட்டீரியல், வெஹிக்கிள்ஸு, அ சால்வெண்ட் இது மாரி நெறைய குடுப்பேன் உங்களுக்கு. அதுனா என்னென்ன அப்படின்னு பார்க்குற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பெயிண்ட். பெயிண்ட்ட பொறுத்தவரை அதிகம் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப தான் சொன்னேன். அதாவது ஸ்டீலுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கு கான்கிரீட் சர்ஃபேஸ். அதாவது வால் ஒத்தையும் இல்ல. சூப்பர் ஸ்ட்ரக்சர், பீமு, ஸ்லாப்பு எல்லாத்துக்கும் ரூப் சர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதான் பொதுவா என்ன குடுத்துருக்காங்கன்னா, கான்கிரீட் சர்ஃபேஸ்ன்னு குடுத்துருக்காங்க. வால்னோட எழுத வேணாம். கான்கிரீட் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்புறம் ஸ்டீலுக்குன்னா அடிக்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா துரு பிடிக்காம இருக்கிறதுக்காட்டி. வார்னிஷஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, உங்களுக்கே தெரியும். டிம்பர் அதாவது மரங்களுக்கு அடிக்கிறது தான் வார்னிஷ். உங்க வீட்டு ஜன்னல் கதவுகளுக்கு தான் வார்னிஷ் அடிச்சிருப்பாங்க. டிஸ்டிம்பர். அது என்ன சார் டிஸ்டிம்பர் அப்டின்னா, வாட்டர்ல இத கலந்து யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட்டும் வாட்டர்ல கலப்பாங்க. ஆனா மெயினாவே இது வந்து எப்டின்னா பவுடர் வடிவில இருக்கும். வாட்டர்ல கலந்து தான் அது லிக்விடா மாத்தி, திரவ நிலைக்கு மாத்தி அதுக்கு அடுத்து வந்து ஆ ப வால் சர்ஃபேஸ்ல அடிக்கிற மாரி இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப்போனா ஒயிட் வாஷிங். ஒயிட் வாஷிங் வந்து தான் நமக்கு டிஸ்டிம்பர் அப்டின்னா நெறையா இருக்கு. நீங்க என்ன பிக்மெண்ட் சேர்க்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி கலர் மாறிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒயிட்ஸ் வாஷிங் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. நீட்டா தெரியணுங்கிறதுக்காண்டி. பார்த்திருப்பீங்க. அதாவது அதுல லைம் தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல. லைம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்டிம்பர் என்ன சின்ன டாபிக்க நான் முடிச்சிருவோம். இப்ப தான் சொன்னேன் டிஸ்டிம்பர், அதாவது வாட்டர் பெயிண்ட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன். ஒயிட் வாஷிங் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இப்ப டிஸ்டிம்பர் என்னன்னா, கம்பேரட்டிவ்லி சீப் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் ஃபார் வால் அண்ட் சீலிங். அதாவது வால் சர்ஃபேஸ் வீட்ல இருக்கக்கூடிய வால் சர்ஃபேஸ்க்கும், வீட்ல இருக்கக்கூடிய அதாவது சீலிங்க்கும் அடிக்கக்கூடிய ஒரு டெக்கரேட்டிவ். அதாவது அலங்காரத்துக்காண்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி அடிக்கக்கூடிய அதான் டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு ரொம்ப சீப்பா இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட் தான். ஓகேவா? அது ஜஸ்ட் தண்ணீல கரைச்சு அடிச்சுட்டு போயிருவாங்க. அப்ப மேக்ஸிமம் வால் அண்ட் சீலிங்க்கு அடிக்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீப்பா இருக்கும். கம்பேர் தன் வார்னிஷஸ் அண்ட் பெயிண்ட். ஓகே. அதுக்கடுத்து டிஸ்டெம்பரிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அப்ளையிங் வாஷ் லைக் ஒயிட் வாஷ் ஆன் த சர்ஃபேஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல. டிஸ்டெம்பரிங்கிறது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்ன செய்யுதுன்னா, ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த வால்ல அ ஒயிட் ஒய் அதான் ஒயிட் கலர்ல அடிக்கிறது. ஒயிட் வாஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் ஒயிட் வாஷ்க்காண்டி யூஸ் பண்றது. ஒயிட் வாஷ் ஆன் த சர்ஃபேஸ். அப்ளையிங் வாஷ் லைக் அதாவது என்னன்னா, ஒயிட் வாஷ் பண்றது. அப்ப அப்ளையிங்ன்னா நம்ம அடிக்கிறது. என்ன அடிக்கிறோம்னா, ஒயிட் வாஷ் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் டிஸ்டெம்பர். ஒரு டிஸ்டெம்பர்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னா, அதுல சால்ட் இருக்கும், வாட்டர் இருக்கும், கலரிங் ஏஜென்ட். இப்ப ஒயிட் கலர்னா பிரச்சனை இல்ல. லைம் அதே கலர குடுத்துரும். இல்ல வேற பச்சை கலர் எதுனா அதுக்கு தகுந்த மாரி பிக்மெண்ட் சேர்க்கணும். அது சைஸ் குடுத்திருப்பாங்க. அப்ப இதுல என்ன சார் என்கிட்ட நீங்க சால்க்கு, வாட்டரு, கலரிங் ஏஜென்ட் ஆர் பிக்மெண்ட்ன்னு சொல்லிட்டீங்க. கலரிங் ஏஜென்ட்ன்னு சொல்லிட்டீங்க. பக்கத்துல என்ன பேஸ், கேரியர் அப்டின்னா இருக்குன்னா, அத மூலப்பொருள்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும். வெஜ்ன்னு சொல்றோம்னா, நான்வெஜ் தான் நமக்கு அதுல ஏகப்பட்ட மூலப்பொருள் இருக்கு. அது மாரி பேஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த மூலப்பொருள். சால்க்கு, லைமு எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பேஸ். எதுக்கு? இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் டிஸ்டெம்பருக்கு. கேரியர் ஆர் வெஹிக்கிள்னு குடுத்துருக்காங்க. அது என்ன சார் கேரியர் ஆர் வெஹிக்கிள்னா, அதாவது ஒரு பவுடர் எடுத்து செவுத்துல பூசுனா அப்படியே ஒட்டிக்கிட்டு நிக்காது. அது தண்ணீய குழப்பி பூசினா தான் என்ன செய்யும்? ஒட்டும். அப்போ ஒரு பவுடர் வடிவில இருக்கக்கூடிய ஒரு பொருள, அத வந்து அ எப்படி செய்யணும்னா, வெஹிக்கிள்னா மூவபிள் மெட்டீரியலா மாத்தணும். அந்த மூவபிளா மெட்டீரியலா மாத்தக்கூடிய அந்த லிக்விட தான் கேரியர்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வெஹிக்கிள்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மூவபிளா மாற்றுறதுக்கு நம்ம டிஸ்டம்பருக்கு என்ன யூஸ் பண்றோம் சொன்னேன்? இதான் வாட்டர் பெயிண்ட்ன்னு சொன்னேன். அப்ப இதுல என்ன கலக்குறோம்? வாட்டர் வந்து கலக்குறோம். எல்லாருக்கும் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல வந்து டிஸ்டம்பர பொறுத்தவர அவங்க என்ன கேட்பாங்கன்னா, கேரியர் ஆர் வெஹிக்கிள்ன்னு தான் கேட்பாங்க. இல்ல வாட்டர் வந்து எப்படி செயல்படுதுன்னு கேட்பாங்க. கேரியர் ஆர் வெஹிக்கிள். எது ஆப்ஷன் இருக்கோ டிக் பண்ணணும். அப்ப கேரியர் வெஹிக்கிளா இது டிஸ்டம்பர்ல இருக்குன்னா வாட்டர். அதுக்கடுத்து அதுல கலரிங் ஏஜென்ட். பிக்மெண்ட் தான் என்ன செய்யணும்னா அதுல கலரிங் ஏஜென்ட். நம்ம ஒயிட் கலர்னா பிரச்சனை இல்ல. லைம் தன்னுடைய நேச்சுரல் கலர்ல குடுத்துட்டு போயிரும். இல்ல வேற கலர்ல ஆரஞ்சு கலர்ல ஒயிட் வாஷ் அடிப்பாங்க. எல்லா கலர்லயும் அடிக்கலாம். அப்ப அது தேவையான பிக்மெண்ட் உள்ளுக்குள்ள ஆட் பண்ணலாம். ப்ளூனா சைஸ் எவ்வளவு அளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பவுடர் சொல்றோம்ல. அது எவ்வளவு அளவு எடுத்துக்கிறோம். வாட்டர்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வெல் நடக்கும். அது ஊது நல்லா பல்க் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் சொல்லுவாங்க ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப அடுத்து குடுத்திருக்காங்க. அதாவது நோட் இம்பார்டன்ட். அதாவது
0.6 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஜெனரல் ரிக்வயர்ட் ஃபார் ஆ ரிக்வயர்ட் பெர் கேஜி ஆஃப் லைம் குடுக்குறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, 1 கேஜி லைம் ஆர் பவுடர் சால்க். சால்க், லைம் எல்லாம் ஒண்ணு தான் கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். அப்ப 1 கேஜி ஈக்குவல் டூ ஒரு 2 ஒண்ணு தான். ஓகே. அதுல எவ்வளவு இருக்குன்னா, அப்ப 1 கேஜி லைம் எடுத்துக்கிறீங்கன்னா, அதுல 0.6 லிட்டர் தண்ணீய ஊத்தி கலக்கணும். அப்படின்னா தான் ஒயிட் வாஷ் அடிக்கணும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ 0.6 லிட்டர் வந்து பெர் கேஜி லைம்ல வந்து ஊத்தி கலக்கணும். கலந்தா டிஸ்டிம்பர் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்ப டிஸ்டிம்பர பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஸ்டிம்பர்ங்கிறது ஒன் ஆஃப் த ஒயிட் வாஷ்க்கு அடிக்கக்கூடிய ஒரு வாட்டர் பெயிண்ட் தான். இது வந்து எங்க யூஸ் பண்றோம்னா, வால் சர்ஃபேஸ்லயும், சீலிங்லயும் யூஸ் பண்றோம். இது எப்படி இருக்குன்னா, எக்கனாமிக்கா இருக்கும். எக்கனாமிக்கல்னு சொல்றது ரொம்ப சீப்பா இருக்கும். அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா, இதுல பேஸா என்ன யூஸ் பண்றோம்? சால்க்கு, லைம். கேரியர் வெஹிக்கிள் எது யூஸ் பண்றோம்? வாட்டர். பிக்மெண்ட்னா கலரிங் குடுக்கக்கூடிய ஏஜென்ட். ப்ளூனா எந்த அளவுக்கு சைஸ். ஓகே. சைஸ்ன்னா என்னன்னா, நீங்க தண்ணீ ஊத்தி கலக்கும் பொழுது, ரொம்பவும் ஊத்தி கலந்துட்டீங்கன்னா, செவுத்துல ஒட்டாது. தனித்தனியா இருக்கும். அதே ரொம்ப கம்மியா ஊத்திட்டீங்கனாலுமே வர அ கா அது எப்படியாது தட்டு தட்டா வந்து கீழ கொட்டிரும். என்ன சொல்றேங்கிற மீனிங் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ட்ரையா இருந்தாலும் கொட்டிரும் சார் கீழ. ஓகேவா? சேர்ந்துக்கிட்டு கொத்திரும். அதே வந்து ரொம்ப தண்ணி போனாலுமே ஒட்டாது செவுத்துல. தண்ணி அடிச்ச மாரி இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? மீடியமா குடுக்கணும். அப்ப நம்ம எவ்வளவு சைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாரி குடுக்கணும். அதான் கீழ குடுத்திருக்கேன் நோட்ன்னா. 1 கேஜி லைம்க்கு 0.6 லிட்டர் வந்து குடுக்கணும். ஓகேவா? ஓகே. டிஸ்டம்பர் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பெயிண்ட். பெயிண்ட்னா என்ன? அவ்வளதான் டிஸ்டம்பர் ரொம்ப சின்னமா இருக்கும். அத விட ரொம்ப சின்னம் வந்து வார்னிஷ் லைட்டா லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கடுத்து பெயிண்ட் தான் கொஞ்சம் பெருசு. அதாவது பெயிண்ட். பெயிண்ட் வந்து எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சின்ன குழந்தைக்கு கூட பெயிண்ட்னா என்னன்னு சொன்னா தெரியும் அதுக்கு. ஓகே. அதோட அது எப்படி உருவாகுது அப்படின்னு தெரியாம இருந்தாலும், அந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சின்ன குழந்தைன்னா பொறந்த குழந்தைய சொல்லல. ஒரு எல்கேஜி, யுகேஜி படிக்கக்கூடிய இல்ல 1வது, 2வது, 1 ஸ்டாண்டர்ட் சயன்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஒரு நாலேட்ஜ் இருக்கு. பேசிக் நாலேட்ஜ் இருக்கு. பெயிண்ட் அப்படின்னு. அப்ப காம்போசிட் பெயிண்ட்ஸ். அப்ப மேல சொன்ன மாரி காம்போசிட் பெயிண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா, பேஸ்ன்னு ஒரு பொருள் இருக்கும். தின்னர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. தின்னர்னா என்னன்னா, ஒரு பெயிண்ட் கட்டிப்பட்டு போச்சுன்னா, ஒரு லிக்விட் மாரி உள்ளுக்குள்ள சாலிட் ஊத்துவாங்க. எனக்கு பார்த்திருக்கீங்களா என்னன்னு? தின்னர். சொல்யூஷன் ஊத்துவாங்கல்ல. பெயிண்ட்லாம் கட்டி போச்சுன்னா. பழைய பெயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா ஊத்துவாங்கல்ல. பார்த்திருக்கீங்களா? ஓகே. அதான் தின்னர். ட்ரையர். ஓகே சொல்றேன். பிக்மென்ட் இப்பதான் மேல பார்த்தேன் சொல்றேன். இன்னர் பில்லர். அதுக்கடுத்து வெஹிக்கிள் ஆர் கேரியர் ஆர் ட்ரையிங் ஆயில். இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு நான் குடுக்கல. நான் வரிசையா எல்லா பெயிண்டும் வரிசையா நடத்த போறேன் கீழ. அதுல நான் சொல்லிக்கிறேன். பொதுவா இதுல என்னென்ன காம்போசிஷன் இருக்குன்னா, ஒரு பேஸ் இருக்கும், ஒரு தின்னர் இருக்கும், ஒரு ட்ரையர் இருக்கும், ஒரு பிக்மென்ட் இருக்கும், ஒரு இன்னர் பில்லர் இருக்கும், வெஹிக்கிள் ஆர் கேரியர் இருக்கும். அதனால லைட்டா பார்த்து வச்சுக்கிறது. அதுக்கடுத்து இப்ப தான் பார்க்க போறோம். பேஸ்னா என்ன அப்டின்னா, இப்ப உங்களுக்கு நான் சொன்னேன். ஆ சிக்கன் குழம்புல எது சார் பேஸு? நான் சொல்றேன். சிக்கன் குழம்புல என்ன இருக்குன்னா, சிக்கன் இருந்தா தான் சிக்கன் குழம்பு. கரெக்ட்டா என்ன சார் அப்ப அது பேஸ் சிக்கன் தானே! அது மாரி பேஸ்னா, ஒரு பெயிண்ட் தயாரிக்க போறோம்னா, அதுக்குன்னு ஒரு மூலப்பொருள்னு ஒண்ணு இருக்கும். அதான் ஒரு பேஸ். சார் என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே. அப்ப உங்களுக்கு இப்ப மட்டன் குழம்புனா, அது மட்டன் மட்டன் தான் பேஸ். என்ன மீனிங் பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? நெறைய டைப் பெயிண்ட் இருந்தாலும், அதுல பேஸ்ன்னு ஒரு பொருள் இருக்கும். அத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்னு நான் சொல்றேன். சாம்பார்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்கல்ல, வத்தல் குழம்புன்னு சொல்லுவாங்க. வெங்காய குழம்புன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுலலாம் பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதனால தான் பேரே அப்படி குடுத்துருக்கும். புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப மெயின் காம்போனன்ட்டா இருக்கும். அதான் பேஸ் அதோட அடிப்படையே அதான். மத்ததெல்லாம் சும்மா குடுத்து அதுல ஆட் பண்றது. பேஸ்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் எ பிரின்சிபிள் கான்ஸ்டிட்யூயன்ட். அதாவது ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டரா இருக்கிறது ஆஃப் எ பெயிண்ட் அண்ட் பாஸஸ் பைண்டிங் ப்ராப்பர்ட்டி. இதுதான் என்ன குடுக்குது? என்ன ப்ராப்பர்ட்டிய குடுக்குது? பேஸ் தான். ஒட்டும் தன்மைய குடுக்குது. பைண்டிங் ப்ராப்பர்ட்டிய குடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்ன குடுக்குறாங்கன்னா, ஒயிட் லைட் குடுத்திருக்காங்க. சிங்க் ஒயிட் குடுத்திருக்காங்க. ரெட் லைட் குடுத்திருக்காங்க. அயன் ஆக்சைடு குடுத்திருக்காங்க. லித்தோபான்ட்ஸ். எல்லாம் இம்பார்ட்டன்ட். தனித்தனியா படிக்கணும் இதெல்லாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒயிட் லைட், சிங்க் ஒயிட், ரெட் லைட், அயன் ஆக்சைடு, லித்தோபான். நான் திரும்பவும் சொல்றேன். நான் பெயிண்டோட டைப்ப சொல்லல சார். என்ன எமுல்சன், எனாமல் பெயிண்ட், பிட்டுமினஸ் பெயிண்ட், கான்கிரீட் பெயிண்ட், ஹாஸ்பிடல்ஸ் பெயிண்ட் என்ன டைப் ஆஃப் பெயிண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா, அந்த பெயிண்ட்ல ஒரு மூலப்பொருள் இருக்கும். அந்த பெயிண்ட்ட திருப்பி பார்த்தா தான் பேஸ் என்ன வச்சிருக்கான்னு தெரியும் நமக்கு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் பெயிண்டோட கிளாசிஃபிகேஷன பத்தி நடத்தல. பெயிண்டோட கிளாசிஃபிகேஷன் அடுத்து சொல்லுவேன். அந்த பெயிண்ட் ஒவ்வொரு பெயிண்ட்லயும் என்னென்ன சேர்த்தா அது எது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த மூலப்பொருள தான் பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் லைட்ட பத்தி பேசலாம் பாத்துக்கிடுங்க. ஒயிட் லைட். அதாவது ஒயிட் லைட்னா என்னன்னா, ரொம்ப டென்ஸா இருக்கும். அது ஒரு மூலப்பொருள். பெர்மனன்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். அதாவது ஒரு செவுத்துல அடிச்சிட்டோம்னா பெர்மனன்ட்டா இருக்கும். உடனே தண்ணி ஊத்துனோனே கரைஞ்சு போகாது. நல்லா வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். தண்ணி பட்டோனே உள்ளுக்குள்ள ஊடுருவி போகாது. தண்ணி வந்து வழுக்கி கீழ வந்துரும். நல்லா ஸ்மூத்னெஸ்ஸா குடுக்கும். மோர் சூட்டபிள் ஃபார் வுட் சர்ஃபேஸ். இதான் எக்ஸாம் பாயிண்ட். வுட் சர்ஃபேஸ்க்கு வந்து அதிகம் சூட்டபிளா இருக்கும். அதிகமா சூட்டபிளா இருக்கும். ஓகே. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். லாஸ்ட்டா ட்ரை ராட், வெட் ராட் நடத்தும்போது டிம்பர்ல சொன்னேன். எந்த இடத்துல சார் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம் வார்னிஷ்க்கு பதிலா? ஃபங்கல் அட்டாக் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்?
ஃபங்கல் அட்டாக் வந்து அதிகம் இல்லாத இடத்துல, வெட்ராட்ல அதுல வந்து பிளான்ட்ஸ், கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய புல்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சுரும். அப்ப தடுக்கிறதுக்காக என்ன செய்வோம்னா, அந்த இடத்துல வார்னிஷ் அடிக்காம பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. அதுக்கடுத்து நாட் சூட்டபிள் ஃபார் அயர்ன் சர்ஃபேசஸ். அது என்ன குடுத்திருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒயிட் லெட் மூலப்பொருள். ஒயிட் லெட் பேஸா இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து நீங்க வாங்கிட்டு வந்து எது தூக்கணும்னா, இரும்பு கேட்டுக்குன்னு அடிக்கக்கூடாதுன்னு குடுத்துருக்காங்க. பெயிண்ட்ட திருப்பி நீங்க எம்ல்சன் பெயிண்டே வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எனாமல் பெயிண்டே வாங்கிட்டு வரீங்க. இல்ல செல்லுலார் பெயிண்டே வாங்கிட்டு வரீங்க. அப்ப ஏதோ ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வரீங்கன்னா, அந்த பெயிண்ட்ல அந்த பேஸ்ன்னு இருக்கிற இடத்துல ஒயிட் லெட் குடுத்துருந்தாங்கன்னா, அத வுட் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, அயர்ன் சர்ஃபேஸ்க்கு அத யூஸ் பண்ணக்கூடாது. நாட் சூட்டபிள். புரியுதா இருக்க? ஓகே. அப்ப நாட் சூட்டபிள் ஃபார் அயர்ன் சர்ஃபேஸ் ஆஸ் இட் டஸ் நாட் அப்போர்ட் புரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ரஸ்டிங் குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்னா, ரஸ்டிங்னா என்னன்னா துருப்பிடிக்கிறது, இரும்புல ஏற்படக்கூடிய முறுக்கு இந்த மாதிரியான விஷயத்தலாம் என்ன செய்யாதுன்னா, தடுக்காது. அப்ப டஸ் நாட் அப்போர்ட் புரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ரஸ்டிங். ரஸ்டிங்க எதிர்த்து நிக்காது. அதனால இத யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வுட் சர்ஃபேஸ் குடுத்து யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து எப்படி இருக்குன்னா, ஒயிட் லெட்டர் ரொம்ப சீப்பா இருக்கும். அதிகமா யூஸ் பண்றதுன்னு குடுத்துருக்காங்க. பெயிண்ட்ல வந்து அதிகம் வந்து நீங்க நார்மல் வுட் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்றத வாங்கிட்டு வரீங்கன்னா, ஒயிட் லெட் பேஸா இருக்கிறத வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, சிங்க் ஒயிட். பாருங்க ஒயிட் லைட் எப்படி இருக்குன்னு படம் பார்த்துக்கிடுங்க சார். ஒயிட் லைட் யாருக்கும் தெரியுதா? அந்த சைடு திருப்புனா பெயிண்ட்க்கு வேற பேர் இருக்கும். ஓகே. இங்கிட்டு ஒயிட் லைட்ன்னு அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே அடுத்து. அதுக்கு சிங்க் ஒயிட். சிங்க் ஒயிட்னா என்னன்னா, இப்படிதான் இருக்கும். ஓகே. பவுடர் வடிவில இருக்கும். லிக்விடாவும் இருக்கும். அப்ப இட் இஸ் எ சூட்டபிள் ஃபார் பெயிண்டிங் வுட் ஒர்க்ஸ். நல்லா கவனிங்க. பெயிண்டிங் வுட் ஒர்க். வுட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் இட் இஸ் காஸ்ட்லி அண்ட் நாட் காமன்லி யூஸ்ட். மேல பார்த்ததும் வுட் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்றது தான். நம்மளுடைய ஒயிட் லெட்டர். ஆனா, அது வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்றது. ஆனா, இங்க நாட் காமன்லி யூஸ்டு. அங்க ரொம்ப சீப்பா இருக்கும். ஆனா, இங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். புரியுதா நான் சொல்றேனே? அவ்வளதான். 2டே பாயிண்ட் தான் சிங்க் ஒயிட்ல. அதுக்கு அடுத்து ரெட் லெட். இந்தா இருக்கு பாருங்க ரெட் லெட். பெயிண்ட் வேற எது பேர் அவங்க குடுத்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும், அதுல ரெட் லெட்ங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்ப குவைட் சூட்டபிள் ஃபார் பெயிண்டிங் அயர்ன் சர்ஃபேஸ். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப இன்னொன்னு வரும் நான் சொல்றேன். அப்ப பெயிண்டிங் எதுக்கு யூஸ் பண்றோம்? அயர்ன் சர்ஃபேஸ்க்காண்டி ரெட் லெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து அயன் ஆக்சைடு. இங்க பாருங்க. இத குடுத்துருக்காங்களா? இந்த கீழ அயன் ஆக்சைடுன்னு இருக்கா? தெரியுதா? ஓகே. அயன் ஆக்சைடு. அப்ப ஃபார்ம்ஸ் த பேஸ் ஆஃப் ஆல் அயர்ன் பெயிண்ட்ஸ். அப்ப நல்லா கவனிங்க. எல்லா அயர்ன் சர்ஃபேஸ்க்கும் ஒரு பெயிண்ட் கோட் குடுக்க போறோம்னா, அது ஒரு பேஸா என்ன இருக்கும்னா, அயன் ஆக்சைடு கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படின்னு குடுத்துருக்காங்க. இட் இஸ் ரொம்ப சீப்பா இருக்கும். அதுக்கு ரொம்ப டியூரபிள். லைஃப் ஸ்பேன் வந்து மோர் தெனா இருக்கும். மோர் லைஃப் ஸ்பேனா இருக்கும். அதுக்கடுத்து பிரைமரி கோட் ஆஃப் அயர்ன் சர்ஃபேஸ்ன்னு குடுக்குறாங்க. அப்ப ஒரு அயர்ன் சர்ஃபேஸ்க்கு பிரைமரி கோட்டா குடுப்பாங்க. செகண்டரி கோட்டா என்னோட ரெட் லெட்ல பெயிண்டோட குடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 2 பாருங்க ஒயிட் லெட்டும், சிங்க் ஒயிட்டும் என்ன சொன்னேன்? வுட் சர்ஃபேஸ் யூஸ் பண்றது. ஆனா ஒயிட் லெட் ரொம்ப சீப்பா இருக்கும். காமன்லி யூஸ்டு. ஆனா ரொம்ப காஸ்ட்லி அண்ட் நாட் காமன்லி யூஸ்டுங்கிறது சிங்க் ஒயிட். அதுக்கு அடுத்து குடுத்த ரெட் லைட் அயன் ஆக்சைடு அயர்ன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். ரெட் லைட்ங்கிறது ரொம்ப சீப்பா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதுக்கடுத்து நம்ம அயன் ஆக்சைடுங்கிறது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மோர் சூட்டபிள். அப்ப பிரைமரி கோட்டா இத யூஸ் பண்ணலாம். ரொம்ப சீப்பா இருக்கும். மோர் லைஃப் ஸ்பேன் இருக்கதா இருக்கும். ஒரு சில இடத்துல ரெட் லைட் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல அயன் ஆக்சைடு இருப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் அயன் ஆக்சைடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு லித்தோபன்ஸ். லித்தோபன்ஸ்னா என்னன்னா, அதுல கீவேர்ட் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அதாவது இட் சேஞ்சஸ் கலர் வென் எக்ஸ்போஸ்டு டூ சன்லைட். அப்ப லித்தோபன்ஸ்ங்கிறது என்னன்னா, சன்லைட் படும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும்னு சொல்றாங்க. அப்ப சேஞ்சஸ் கலர் எப்ப? எப்போனா வென் சன்லைட் சூரிய வெளிச்சத்துல. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இது எங்கே தான் குடுக்கணும்? வெளில குடுக்கணுமா? இன்டீரியர்ல குடுக்கணுமா வாளுக்குறான்? அப்ப இன்டீரியர் சர்ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். அப்ப இன்டீரியர் வொர்க்ஸ் ஆஃப் இன்டீரியர் சர்ஃபேஸ். சார் வெளில தான் சூரிய வெளிச்சம் பார்த்தா கலர் மாறி போயிரும்னு சொல்றாங்களே. வெளுத்து போயிரும்னு சொல்றாங்களே. அப்ப என்ன குடுக்கணும்? இன்டீரியர் வொர்க் தான் இத குடுக்கணும். எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்? ஓகே. அப்ப இது பெயிண்ட் இல்ல. லித்தோபான்ங்கிறது ஒரு மூலப்பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கங்க. பெயிண்ட் தயாரிக்கிறதுல உள்ள மூலப்பொருள் தான். ஓகே. இப்ப என்ன குடுத்துருக்கோம்? மொத்தம் 4 சொல்லியிருக்கேனா? ஃபர்ஸ்ட் ஒயிட் லைட், சிங்க் ஒயிட், ரெட் லைட், அயன் ஆக்சைடு, லித்தோபான்ஸ். மொத்தம் 5 சொல்லியிருக்கேன். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப பெயிண்ட்ல எது முடிச்சிருக்கோம்? பேஸ்ங்கிறது முடிச்சுட்டோம். எல்லாருக்கும் புரியுதா? பேஸ்ங்கிறது என்ன? ஒரு பைண்டிங் மெட்டீரியல். இதுதான் பிரின்சிபல் கான்ஸ்டிடியூயன்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் இன்கிரீடியன்ட்டே இதான். அப்ப ஒவ்வொரு பெயிண்ட்லயுமே இந்த மூலப்பொருளா இது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் பைண்டிங் ப்ராப்பர்ட்டிய குடுக்குறது. எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் லைட், சிங்க் ஒயிட், ரெட் லைட், அயன் ஆக்சைடு, லித்தோபன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் டீடைல்டா குடுத்துட்டேன். பேஸ் புரியுதா எல்லாருக்கும்? அடுத்து போலாமா? அடுத்து வெஹிக்கிள்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி கேரியர் இல்ல ட்ரையிங் ஆயில். ஒரு பெயிண்ட் இருக்குன்னா, அந்த பெயிண்ட்ல மூலப்பொருள் ஊத்தி, பவுடர் ஊத்தி கொட்டுனா பத்தாது. அது எப்படியா இருக்கணும்? நல்லா தண்ணி மாரி லிக்விடா பெயிண்ட் செவுத்துல அடிச்சோம்னா மூவபிள் ஆகணும். அப்ப இந்த மூவபிள் ஆகுறதுக்கு தேவையான வெஹிக்கிள் ஆர் கேரியர் ஆர் ட்ரையிங் ஆயில் தான் இப்ப பார்க்க போறோம்.
அப்ப இட் இஸ் எ லிக்விட். அப்ப தெரியும்ல உங்களுக்கு. டிஸ்டிம்பர்ல வாட்டர்ன்னு பார்த்தோம். இங்க பெயிண்ட்க்கு வேற ஒரு லிக்விட். அது எப்படி இருக்குன்னா, ஆயிலா இருக்கும். இந்த இந்த சில ஆலிவ் இது என்னன்னு சொல்லுவாங்க. நெறைய இருக்கு. நான் கீழ காமிக்கிறேன். அப்ப இட் இஸ் எ லிக்விட் விச் கேரியர் சாலிட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் பேஸ். அதாவது நம்ம சாலிட் மெட்டீரியல் பேஸ்னா நம்மளுடைய இது வந்து லிக்விடா பயன்படுது. எதுக்குன்னா, நம்மளுடைய பேஸ்க்கு லிக்விடா பயன்படுது. மேல பார்த்தோம்னா பேஸ்ன்னு பார்த்தோம்னா ஒவ்வொண்ணு ஒயிட் லேட்டு, சிங்க் ஒயிட், அயன் ஆக்சைடு, லித்தோபன்ஸ், ரெட் லேட்ன்னு பார்த்தோம்ல. அதுக்கு அது மாரி இருக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியலுக்கு இது என்ன ஆகுது? லிக்விடா பயன்படுதுன்னு சொல்றாங்க. இது லிக்விடா பயன்படுத்தி என்ன செய்யும்னா, ஹெல்ப் தம் டூ ஸ்ப்ரெட் நல்லா கவனிங்க. டூ ஸ்ப்ரெட் ஈவன்லி ஆன் த சர்ஃபேஸ். அப்ப சர்ஃபேஸ்ல வந்து ஒரு பவுடர் எடுத்து பூசினா கீழ கொட்டி போயிரும். நம்ம தடவும்போது கரெக்ட்டா ஸ்மூத்தா தடவுறது பெயிண்ட் தடவுனது அப்படியே அப்புன மாரி இருக்கணும் அப்படின்னா, அது ஸ்மூத்தா அப்புன மாரி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வெஹிக்கிள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெயிண்ட் மேனுஃபேக்சரிங்ல வாங்கும்போதே இதையும் கலந்து தான் குடுத்து தான் மிக்ஸ் பண்ணி தான் குடுப்பாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப எக்ஸாம்பிளுக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் என்ன அப்படின்னா, இதுவும் பார்க்கணும் சார். லைட்டா பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் வந்து நல்லா பார்த்துக்கிடுங்க. உள்ள உங்களுக்கு டீட்டெயில்டா பார்க்க வேண்டியது இல்ல. அப்ப என்னென்ன இருக்கு? லீன்ஸ்டு ஆயில்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆலிவ் இது என்னன்னு சொல்றாங்கல்ல. லீன்ஸ்டு ஆயிலு, சோயாபீன் ஆயில், அப்புறம் வார்னிஷ் எல்லாத்துல யூஸ் பண்ணுவாங்க. மீன் என்னன்னு சொல்லுவாங்கல்ல. ஃபிஷ் ஆயில், நட்ஸ் அதாவது க்ரவுண்ட் நட்டு, மத்த எண்ணெய்களையும் உள்ளுக்குள்ள ஊத்தி கலந்து அரைப்பாங்க. அப்ப அதிகம் காமன்லி யூஸ்டா இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எது அப்படின்னா, லீன்ஸ்டு ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க எந்த ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டாலும், சிங்க் ஒயிட்டோ, ஒயிட் லேட்டோ, ரெட் லேட்டோ, லித்தோபன்ஸோ எத எடுத்துக்கிட்டாலும், அதுல அதிகமா யூஸ் பண்றது லீன்ஸ்டு ஆயில்ன்னு சொல்லக்கூடிய ஆலிவ் எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து. இப்ப அடுத்து என்னன்னா, இது முடிச்சாச்சு. இங்க பாத்துக்கங்க சார். இதான். வெஹிக்கிள்ன்னு சொன்னேனா, இந்தா இப்படிதான் இருக்கும். இந்தா இருக்கு பாருங்க. ஆயில். ஊத்துறாங்கல்ல உள்ளுக்குள்ள, இதுவும் தின்னர். இத விட்டுருங்க சார். இது தின்னர். இது வேணாம். இது 2ம் பாத்துக்கிறேன். இந்த ஃபிஷ் ஆயில்ன்னு குடுத்துருக்காங்களா? ஓகே. அதுக்கடுத்து இங்க என்ன குடுத்துருக்காங்க? நட் ஆயில் குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்லயும் ஒண்ணு இருக்கு. பாத்துக்கிறேன். ஓகே. அடுத்து. இப்ப அடுத்து என்ன பாக்கன்னா தின்னர். தின்னர் என்னன்னா, நீங்க பெயிண்ட் அ பேஸ் பிளஸ் வெஹிக்கிள் சேர்த்த மாரி பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த பெயிண்ட் வீட்ல வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கெட்டியா போச்சு. இப்ப என்ன செய்வோம்? ஒரு லிக்விட் மாரி சால்வெண்ட் ஊத்தி, மறுபடியும் கலந்துட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிப்போம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இல்ல பெயிண்ட் ஓவர் கெட்டி தன்மையா இருந்தாலும் அத ஊத்துவாங்க. தின்னர். தின்னர் கேள்விப்பட்டது இல்லையா? பார்த்திருக்கீங்க தானே? ஓகே. இந்த படமே அதான் குடுத்திருக்கேன் பாருங்க மேல. இதான் தின்னர். கவனிங்க. இதான் தின்னர். ஓகேவா? இதான் தின்னர் பார்த்துக்கிடுங்க. அப்ப தின்னர். தின்னர் சால்வெண்ட் தின்னர் சால்வெண்ட் ஆர் டைல்யூட்டட் டைலூயன்ட் இன்ஸ் வாலடைல் குடுத்துருக்காங்க. ஓகே. ஆ எளிதில் ஆவியாகக்கூடியது. ஓகே. தின்னர் சால்வெண்ட் அண்ட் டைலூயன்ட் இஸ் வாலடைல் இருக்குது. தின்னர்ங்கிறது. ஒண்ணும் இல்ல சார். தின்னர்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இதுல கீவேர்ட் எது கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, வெயிட். அதாவது சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆடட் டூ த பெயிண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஈஸி அண்ட் ஸ்மூத். அதாவது ஒரு பெயிண்ட் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு. நம்ம இது வெஹிக்கிள் ஊத்திட்டோம். அப்பயே செவுத்த பிடிச்சு இழுக்கும்போது, கொல கொலன்னு ரொம்ப இருக்கு அப்டின்னா, மறுபடியும் கொஞ்சம் தண்ணீ ஊத்திக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, லோக்கலா பேசணும் அப்டின்னா, நீங்க தயிர் ஊத்தி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். தயிர் ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப வந்து கெட்டியா இருக்கு அப்டின்னா, நீங்க கொஞ்சோண்டு தண்ணியோ, மோரோ ஊத்திக்கிருவீங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கரெக்ட்டா பிணையணுங்கிறதுக்காண்டி. அதேதான். அப்ப பெயிண்ட் வந்து நல்லா கெட்டியா இருக்கு. செவுத்துல அடிக்கும்போது அப்படியே கொல கொலன்னு வரும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி இருக்கு அப்படின்னா, அத கொஞ்சம் இது பண்றதுக்காண்டி, லிபரேட் பண்றதுக்காண்டி என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சூண்டு இந்த இந்த சொ அ டை டை டைலியன்ட் இஸ் வாலட்ன்னு சொல்லுவாங்க. எளிதில் ஆவியாகக்கூடிய இந்த தின்னருன்னு சொல்லக்கூடிய சால்வெண்ட் உள்ளுக்குள்ள ஊத்துவாங்க. தின்னருங்கிற சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஊத்திறக்கூடாது. ஓரளவுக்கு ஊத்தணும். அவர் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கம்பு வச்சோ, வேற எத வச்சோ என்ன செய்வாங்க, மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடிப்பாங்க கரெக்ட்டா இருக்கும். அப்ப எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா, அதாவது சப்ஸ்டன்ட் தட் இஸ் ஆடட் டூ த பெயிண்ட். இது வந்து பெயிண்ட்ல வந்து ஆட் பண்றோம். இட்ஸ் அப்ளிகேஷன். இதோட அப்ளிகேஷன் என்னன்னா, ஈஸி அண்ட் ஸ்மூத்னெஸ்ஸ குடுக்குது. ஸ்மூத்னெஸ் வந்து குடுக்குறதுக்காண்டி. ஈஸினா, ஈஸியா போட்டு இழுக்கிற மாரி வரணும் நல்லா. அதாவது ஸ்மூத்தா இருக்கணும் சர்ஃபேஸ். கொல கொலன்னு அங்கன ஒட்டுன மாரி இருக்கக்கூடாது. அதுக்காண்டி. எக்ஸாம்பிள் எது குடுக்குறாங்க தின்னர்ல வந்து டர்பெண்டைன், அப்புறம் டிபெண்டைன், ஆ மினரல் ஸ்பிரிட்ஸு, அ நாப்தாஸ் நாப்தாஸ் ஒரு டைம் எடுத்துக்காட்டுல கேட்ட மாரி இருக்கு. ஓகே. அப்ப டர்பெண்டைன்ஸ் இதெல்லாம் பொறுத்துக்கள் தான் கேட்பாங்க. ஏன் இந்த உங்களுக்கு எப்படி குடுப்பாங்கன்னா, இது பேஸ் குடுத்துருவாங்க. தின்னர் குடுத்துருவாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிள் குடுத்துருவாங்க. இந்த சைடு என்ன குடுத்திருப்பாங்க, ஒயிட் லேட்டு, அ கொலாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. டர்பெண்டைன் குடுத்துருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு லீன்ஸ்டு ஆயில் குடுத்துருக்கலாம். இல்ல ஃபிஷ் ஆயில் குடுத்துருக்கலாம். நீங்க இப்ப என்ன செய்யணும், எது தின்னர், எது வந்து சாரி அ வெஹிக்கிள் ஆர் கேரியர், இல்ல ட்ரையிங் ஆயில், இல்ல எது பேஸ் அப்படின்னு நீங்க கரெக்ட்டா எடுத்து பொருத்துற மாரி இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அடுத்து ட்ரையர் குடுத்துருக்கான். பாருங்க ட்ரையர். இது ஏதோ ஒரு படம், வேற படம். நான் ட்ரையர்ன்னு எழுதியிருக்கனால எடுத்து வச்சிருக்கேன். பாத்துக்கங்க. ஆனா இப்ப ட்ரையர் இப்படி இருக்காது. வேற மாரி இருக்கும். ஓகே. எ ட்ரையர் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். அதாவது வினையூக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது வினையூக்கின்னா என்னன்னா, சில இடத்துல எப்படி வந்து பெயிண்டோட கெட்டித்தன்மைய வந்து
நம்ம டிகிரீஸ் பண்ணி கொல கொலன்னு இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் லைட்டா தண்ணியா வர்றதுக்கு யூஸ் பண்றோமோ தின்னரு, அதே மாரி சிலது ரொம்ப தண்ணியா இருக்கத, இன்னும் கொஞ்சம் அதுக்குன்னு ட்ரையர் இருக்கும். அது ஊத்தும்போது மறுபடியும் என்ன ஆயிரும், அது நல்லா கெட்டியா இறுகிரும். என்ன கெட்டியானா கட்டி கட்டி மாரி இருக்காது. தண்ணியா இருக்கிறது கொஞ்சம் லைட்டா வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்ன்னு நான் சொல்றேன். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப துணி துவைக்கிறீங்க. துணி துவைக்கும்போது இப்ப வந்து ஏதாச்சும் வந்து இது பவுடர் கொட்டுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். பவுடர் கொட்டிட்டு கலக்குறீங்க. இப்ப பத்தல அவ்ளோ தண்ணீல வந்து பத்தல. பவுடர் கொட்டி கலக்குனது உங்களுக்கு தெரியல. கிளாத் வாஷ் பண்றதுக்கு. அப்டின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொட்டி என்ன செய்வீங்க? மறுபடியும் நுர வந்து கெளப்புவீங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்கம் வந்து இன்கிரீஸ் பண்ணுவீங்க. அதே மாரி தான் ட்ரையர். அப்ப ஒரு ரொம்ப லிக்விடா போயிடுச்சு. நீங்க தின்னது ஓவரா ஊத்திட்டீங்க. அப்டின்னா நீங்க என்ன செய்யணும்? மறுபடியும் ட்ரையர் சேர்த்தீங்கன்னா மறுபடியும் கெட்டி தன்மைக்கு வரும். அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வினை யூக்கி தான் ட்ரையர்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் குயிக்னஸ் தான் ட்ரையிங். ஓகே. அப்ப எப்படி இருக்கு? கெட்டி தன்மை குடுக்க குடுக்க சீக்கிரம் காய்ஞ்சிரும். ஆஃப் த வெஹிக்கிள் யூஸ்ட் இன் பெயிண்ட்ஸ். ஓகே. அப்ப ஈஸியா செவுத்துல அடிச்சதுக்கு அப்புறம் காய்ஞ்சிரும்னு சொல்றாங்க. ஓகே. என்னென்ன இருக்கு ட்ரையர் அப்டின்னா, நமக்கு எக்ஸாம்பிள் தான் இம்பார்ட்டன்ட் இதுல. நா என்ன நாப்தனால்ஸ் இருக்கு பாத்துக்கங்க. நாப்தனால்ஸ் இருக்கு. இங்க நாப்தாஸ்ன்னு சொன்னேன். இங்க நாப்தனால்ஸ் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு ரெசினேட்ஸ். ரெசினேட்ஸ்னா பிசின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ட்ரையர்ஸ். அதுக்கடுத்து பிக்மென்ட். இது உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்ல. இது ஒன் ஆஃப் த கலரிங் ஏஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல பிவிசிஎன்னு ஒரு கோடு இருக்கும். எல்லா பெயிண்ட் டப்பாலயும் பாருங்க இது இருக்கும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, பிக்மென்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. இன் பெர்சன்டேஜ்ல குடுத்திருப்பாங்க. அப்ப 25 டூ 40 இருக்குன்னா, மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாம். அதே 35 டூ 40 இருக்கு அப்டின்னா, வுட்க்கு யூஸ் பண்ணலாம். அதே 26 டூ 40 இருக்குன்னா, எக்ஸ்டீரியர் வழக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் என்ன சொல்றேன் புரியுதா? என்ன பேசிட்டு இருக்கேன்னு? நீங்க பெயிண்ட் டப்பால வாங்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா, பிவிசின்னு கேப்பிட்டல்ல குடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, எவ்வளவு பெர்சென்டேஜ் ஆஃப் இன் பெர்சென்டேஜ்ல குடுத்திருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிக்மென்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம வுட்க்கு யூஸ் பண்ணலாமா, மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்ல வெளிப்படுத்துற வால்க்கு யூஸ் பண்ணலாமா, அத பார்த்து தான் நம்ம வாங்கணும். மேக்ஸிமம் பெயிண்ட் அடிக்கிறவங்க தான் அவங்களுக்கே தெரியும் எல்லாமே. அவங்க தெரியும். இன்ஜினியர்னா நம்ம வந்து நமக்கே தெரிஞ்சுக்கிறோம். அந்த கொட்டேஷன வாங்கி பார்க்குறோம் அப்டின்னா, நம்பட்ட எப்பயுமே வேல பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும், அதே கரெக்ட்டா செக் பண்ணிக்கிறோம். அப்ப கலரிங் ஏஜென்ட்க்காக தான் பிக்மெண்ட்ட யூஸ் பண்றோம். தேவையான கலர குடுக்குறதுக்காண்டி. அதுக்கடுத்து இன்னர் பில்லர். இன்னர் பில்லர்னா என்ன அப்டின்னா, டூ மாடிஃபை இட்ஸ் வெயிட். அதுக்கு டூ இம்ப்ரூவ் இட்ஸ் டியூரபிலிட்டி. அதாவது இன்னர் பில்லர்னா எல்லா இடத்துலயும் குடுக்க மாட்டோம். இப்ப பெயிண்ட்ல வந்து அதிகம் வந்து போரஸ் இருக்க மாரி இருக்கு அப்டின்னா, அது இடைவெளி நிரப்புறதுக்காண்டி சில இன்னர் பில்லர் வந்து குடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு கான்கிரீட் டெக்னாலஜி எடுத்து படிக்கும்போது, ஒரு கான்கிரீட்ல இருக்கக்கூடிய இன்னர் பில்லர் எதுன்னு சொல்லுவான்? அதாவது சிமெண்ட் தவிர்த்து வேற என்ன இன்னர் பில்லர்ல உள்ளவங்க உட்கார்ந்திருக்கும்? கேப்ப நிரப்புறதுக்காண்டி. ஃபைன் அக்ரிகேட்டும், கோர்ஸ் அக்ரிகேட்டும் உட்கார்ந்திருக்கும். அதான் இனர்ட் மெட்டீரியல்னு குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? காங்கிரீட் அடிச்சு நிறுத்தும்போது. அதே மாரி சிமெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேப்ப நிரப்புறதுக்காண்டி சில பொருள் வந்து சேர்த்திருப்போம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்டின்னா, இப்போ ஒரு குழம்பு வைக்கிறீங்க. நான்வெஜ் குழம்பே மட்டன் குழம்பு வைக்கிறீங்கன்னா, வெறும் மட்டன மட்டும் வச்சு குழம்பா வைக்க மாட்டீங்க. அதுக்கு ஏகப்பட்ட இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சேர்ப்பீங்க. ஓகேவா? அப்ப அதுதான் என்ன செய்வோம்னா, இனர்ட் பில்லர்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஓகே. அப்ப டூ மாடிஃபை இட்ஸ் வெயிட். வெயிட்ட வந்து மாடிஃபை பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் டூ இம்ப்ரூவ் டியூரபிலிட்டி. இது வந்து லைஃப் ஸ்பான் வந்து இன்கிரீஸ் பண்ணும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிளுக்கு சிப்ஸம் கொட்டுறது, கார்பன் சிலிக்கா கொட்டுறது, இதெல்லாம் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரியில கொட்டுவான்னு நான் சொல்றேன். அங்கேருந்து எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க. ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் பார்க்க போறோம். இதுவரையும் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப மெயினா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். பேஸ்னா என்னன்னு சொன்னேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிள், கேரியர், ட்ரையரா இல்லன்னா என்ன சொன்னேன். அதுக்கடுத்து உங்களுக்கு தின்னர பத்தி சொன்னேன். அதுக்கடுத்து ட்ரையர பத்தி சொன்னேன். அதுக்கடுத்து பிக்மெண்ட்ட பத்தி பேசிட்டு லாஸ்ட்டா இன்னர் பெயிண்ட்ல பத்தி சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ல அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த பேசிக் பிரின்சிபல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் சொன்னேனே. மெயினா ஒயிட் லெட், சிங்லெட், சிங்க் ஒயிட் சாரி ரெட் லெட், லித்தோபன்ஸ், ஹைனாக்டர் இது மாரி இதுக்குள்ள கலந்திருக்கும். ஆனா கம்பெனி நேம் வேற எதுவும் குடுத்திருப்பான். நிப்பான் பெயிண்ட் இண்டிகா நெறைய குடுத்திருப்பான். குடுத்துட்டு அது உள்ளுக்குள்ள வந்து அந்த பெயிண்டோட பேர் எழுதியிருப்பான். அந்த பெயிண்ட்க்கு தகுந்த மாரி தான் நம்ம பார்த்து வாங்கணும். நம்ம பாட்டுக்கு கண்ணா பின்னான்னுலாம் வாங்கி அடிக்கக் கூடாது. அப்ப என்னென்ன பெயிண்ட் பேர் எழுதியிருக்கும் அப்டின்னா, அலுமினியம் பெயிண்ட், பிட்டுமினஸ் பெயிண்ட், செல்லுலோஸ் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட், ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட், எமுல்சன் பெயிண்ட், சிமெண்ட் பெயிண்ட், ஸ்னோ சிமெண்ட், ஸ்னோ சிமெண்ட் பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. பனிக்கட்டி மாரி இது இருக்கும். துகள் துகளா இருக்கும். நான் காமிக்கிறேன் கலர் கலரா. ஓகே. அப்ப இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இது ஒவ்வொன்னையும் பார்க்கணும். இதுல ஒரு சில விஷயங்கள் பக்கத்திலேயே குடுத்திருப்பேன். ஒரு லைன்ல உள்ளதுன்னா. பிட்டுமினஸ் பெயிண்ட் எங்க யூஸ் பண்றோம்னா, பெயிண்டிங் அயர்ன் ஒர்க்ஸ் இன் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா கவனிங்க. ஒரு தண்ணிக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, பிட்டுமினஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஃபைல்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல் ஃபவுண்டேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க பிட்டுமினஸ். கிரஸ்னா குரோட்டின் யூஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன். அதுக்கடுத்து ஸ்னோ சிமெண்ட். ஸ்னோ சிமெண்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கலர்டு சிமெண்ட் பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல காமிச்சிருக்காங்கல்ல யாராச்சும் தெரியுதா? சார்?
இந்த பனிக்கட்டி சாரி நம்ம ஐஸ் கியூப் வந்து கலர் கலரா வச்சிருந்தா அப்படி இருக்கும். ஒரு தட்டுல. தெரியுதால இருக்க? கொட்டி வச்சிருக்கான் பாரு. தண்ணி மாரி இருக்காது. இப்படி இருக்கும். ஆ ஓகே, ஓகே. விளம்பரத்துலனா, இந்த நிப்பான் பெயிண்ட் இது மாரி விஷயத்துலனா, ஒரு இது மாரி இருக்கும். இந்த ஐஸ் கியூப் மாரி இருக்கும். ஆனா கலர் கலரா இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தவங்க மேல அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அதான் ஸ்னோ சிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. பனி மாரி இருக்கும். இது வந்து கலர்டு சிமெண்ட் பெயிண்ட். ஒவ்வொரு கலர்டு சிமெண்ட் பெயிண்டா இருக்கும். அ அட்வர்டைஸ்மென்ட்லாம் பெயிண்ட் விளம்பரத்துலலாம் பார்த்தா நீங்க பாருங்க. எடுத்து எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல ஒரு ஒரு அந்த ஆர்டிபிஷியல் ஒரு பொம்மை வந்து என்ன செய்யும்னா, எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அது மாரி காட்டுறது எல்லாமே கலர்டு பெயிண்ட் தான். கலர்டு சிமெண்ட் பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்னோ சிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. 2மே ஒண்ணு தான். அதுக்கடுத்து சாரி ஹாஸ்பிடல்ஸ் பெயிண்ட். ஹாஸ்பிடல்ஸ் பெயிண்ட் என்னன்னா, இந்த ஹாஸ்பிடல் சீட்ன்னு சொல்றோம்ல, அது மாரி ஹாஸ்பிடல்ஸ் பெயிண்ட். அப்ப ஹை ரெசிஸ்டன்ஸ் டூ ஃபயர். அதிகப்படியான வெயில தாங்குறதுக்காண்டி, நம்ப சில சீட்லலாம் இந்த பெயிண்ட் அடிச்சுடுவாங்க. அப்ப வந்து வெயில் வந்து உள்ளுக்குள்ள அதிகம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் என்ன சொல்றேன்னா, வெப்பம் அதிகம் உள்ளுக்குள்ள வராதுன்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு, ஆ ஹாஸ்பிடல்ஸ் பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப என்ன சொல்லிருக்கேன், பிட்டுமினஸ் பெயிண்ட்ட பத்தி பேசியிருக்கேன். ஹாஸ்பிடல்ஸ் பெயிண்ட்ட பத்தி பேசியிருக்கேன். ஸ்னோ சிமெண்ட்ட பத்தி பேசியிருக்கேன். ஸ்னோ சிமெண்ட்னா கலர் சிமெண்ட் பெயிண்ட் தான். இனிமே மீதி இருக்கக்கூடியத பத்தி உள்ளுக்குள்ள பார்க்க போறோம். என்ன சொல்றேன் புரிதலா இருக்கா? அப்ப இதா இருக்கு பாருங்க. கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஹாஸ்பிடல்ஸ் பெயிண்ட் எழுதியிருக்கும் பாருங்க. இது பிட்டுமினஸ் பெயிண்ட். பிளாக் பிட்டுமினஸ்ன்னு எழுதியிருக்கா? அதுக்கடுத்து இது ஸ்னோ சிமெண்ட் இப்படிதான் இருக்கு. பார்த்துக்கங்க. யாரோ வர்றாங்க. ஓகே. இப்ப அடுத்து. அதுக்கடுத்து அலுமினியம் பெயிண்ட். ஒவ்வொன்னா பார்க்க போறோம். பார்த்துக்கிடுங்க. அலுமினியம் பெயிண்ட். அலுமினியம் எல்லாரும் அந்த அலுமினியம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்ப அலுமினியம் பெயிண்ட் இந்த பார்த்தாலே தெரியுதா? இப்படிதான் அந்த கலர்ல தான் இருக்கும். பவுடராவும் இருக்கும். லிக்விடாவும் நம்ம கலந்துக்கிருவாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தெரியுதா அலுமினியம் பெயிண்ட் என்ன குடுத்துருக்கேன்னு? அது பாக்ஸ்ல எழுதியிருக்கும். அலுமினியம் பெயிண்ட்ன்னு எழுதியிருப்பாங்க. இப்ப என்னன்னா, இந்த அலுமினியம் பெயிண்ட்ட பொறுத்தவர ஓகே. அதாவது அலுமினியம் பவுடர் சஸ்பெண்டட் இன் எ ஸ்பிரிட் வார்னிஷ் இல்ல ஆயில் வார்னிஷ். அதாவது ஸ்பிரிட் வார்னிஷ், ஆயில் வார்னிஷ்ங்கிற அந்த லிக்விட்ல அலுமினியம் பவுடர கரைச்சு வச்சிருப்பாங்க. சஸ்பெண்டட்னா கரைஞ்சு இருக்குது. அப்ப அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அலுமினியம் பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப மேக்ஸிமம் அலுமினியம் பெயிண்ட் வந்து எதுல கரைப்பாங்க? ஸ்பிரிட் வார்னிஷ், ஆயில் வார்னிஷ் இது கேட்கலாம். அதுக்கடுத்து இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? பெயிண்டிங் ரேடியேட்டர்ஸ். அதுக்கடுத்து ஹாட் வாட்டர் பைப்ஸ். ஹீட் வாட்டர்லாம் எடுத்துட்டு போவோம்ல. கேஸ் டேங்க், ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க். இந்த மாரி இடத்துல தான் யூஸ் பண்றாங்க. அலுமினியம் பெயிண்ட் தான் யூஸ் பண்றாங்க. இது லீக்கேஜ் நடக்காம உள்ளுக்குள்ள வந்து ஒரு தின் கோட்ட குடுக்கும். அத 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 கிழிச்சுக்கிட்டு தான் அடுத்து அந்த அந்த இரும்பு பைப்பையே உடைச்சுக்கிட்டு வரணும் தண்ணி. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கு அடுத்து செல்லுலோஸ் பெயிண்ட். செல்லுலோஸ் பெயிண்ட் எனாமல் பெயிண்ட்னா நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? செல்லுலோஸ் பெயிண்ட்னா என்னன்னா, இங்க பார்த்துக்கிருங்க. இந்தா இருக்கு பாருங்க. செல்லுலோஸ் பெயிண்ட். இதா இருக்கு. செல்லுலோஸ் கலர் பெயிண்ட். ஓகே. இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் போட்டோகிராம் சாரிங்க கார் போட்டுருக்கூட காருக்கு இது இல்ல. இந்த செல்லுலோஸ்ன்னு எழுதியிருக்கு அதான் காமிச்சிருக்கேன். இதான் ப்ராப்பரா இருக்கு. இத எடுத்துக்கிருங்க. தூரம் வேணாம். ஓகே. இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் போட்டோகிராபிக் பிலிம்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. போட்டோகிராஃப் பிலிம்ஸ்லனா ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு இதுல ஒரு தண்ணி மாரி இருக்கு. அதுல ஊத்திட்டு கழுவி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே. அதுக்கு அடுத்து இது எப்படி சொல்லலாம்? டூகோ பெயிண்ட் இஸ் எ செல்லுலோஸ் பெயிண்ட். நல்லா கவனிங்க. டூகோ பெயிண்ட் என்ன டைப் ஆஃப் பெயிண்ட்ன்னு கேட்பாங்க. செல்லுலோஸ் பெயிண்ட்ல ஒன் ஆஃப் த இதுதான் டூகோ பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இட் ரெசிஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டிகிரி ஆஃப் கோல்ட் அண்ட் ஹாட். நல்லா கவனிங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கோல்ட் அண்ட் ஹாட்ட வந்து தாங்கும். அதிகப்படியான குளிரையும் தாங்கும். அதிகப்படியான ஹாட்டையும் தாங்கும். இந்த பெயிண்ட் அடிச்சலாம்ன்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் எதுல யூஸ் பண்றாங்கன்னா, ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இயந்திரங்கள்ல இது யூஸ் பண்றான்னு சொல்றாங்க. போட்டோகிராஃபி பிலிம்ஸ் வந்து யூஸ் பண்றான்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஓகே தானே? அதுல இருக்க ஒரே கீவேர்டு போட்டோகிராஃபி பிலிம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆனா எக்ஸாம்ல கேட்டது என்னன்னா, டூகோ பெயிண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ்? சில்லஸ் பெயிண்ட் அவ்வளவுதான். அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அதுக்கடுத்து எனாமல் பெயிண்ட். ஓகே. எனாமல் பெயிண்ட்னா என்ன அப்டின்னா, ஒயிட் லைட் ஆர் சிங்க் ஒயிட். நல்லா கவனிங்க. இதுல பேஸ் என்னவா இருக்கும்? மேல சொன்னேனே பேஸ்ன்னு சொன்னேனா? அப்ப இதுல பேஸ் என்ன இருக்குன்னா, ஒயிட் லைட் இருக்கலாம், இல்ல சிங்க் ஒயிட் இருக்கலாம். இது 2 இருக்கலாம். பேஸ் நெறைய சொன்னேன். இத தவிர்த்து அதர் தென் என்ன சொன்னேன்? லித்தோபன்ஸ், ரெட் லைட், அயனாக்ஸ்ன்னு சொன்னேன். அதுல ஒயிட் லைட் ஆர் சிங்க் ஒயிட் இதுல இருக்கும். ஏன்னா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டுங்க, ஒயிட்டல் க்ரௌண்ட் இன் எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆயில். ஒரு அது லீன்ஸ்டு ஆயிலோ, சோயாபீன் ஆயிலோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து வார்னிஷோ, இல்ல வேற பிஸ் ஆயிலோ இதுல வந்து கலந்து வச்சிருப்பாங்க. அதான் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் அண்ட் மிக்ஸ்டு வித் பெட்ரோலியம் சல்பேட். சார் நல்லா கவனிங்க. இதுல ஸ்பிரிட் என்ன யூஸ் பண்றோம்? சார் எனாமலுக்கு சொன்னேன். ஒரு ஒரு ஸ்பிரிட் சொன்னேன். சாரி அலுமினியத்துக்கு ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஆயில் வார்னிஷ், ஸ்பிரிட் வார்னிஷ் சொன்னேன். இதுல வந்து என்ன ஸ்பிரிட்டா யூஸ் பண்றோம்? பெட்ரோலியம் ஸ்பிரிட் வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ரெசின் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து. அடுத்து யூசேஜ் என்னன்னா, பெயிண்டிங் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். நல்லா கவனிங்க. நம்மளுடைய எனாமல் பெயிண்ட் எங்க யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஏன் அப்டி ஓகே. வந்துருச்சு ஓகே.
அதாவது பெயிண்டிங், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அப்ப பெயிண்டிங், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்றாங்க. இட் புரொடெக்டிங் டிம்பர் அண்ட் அதர் வுட் பேஸ்ட் ப்ராடக்ட். நல்லா கவனிங்க. எனாமல் பெயிண்ட் எதுக்கு? வுட் பேஸ்டு ப்ராடக்ட்க்கு அதிகம் யூஸ் பண்றோம். முக்கியமா வீட்ல வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோக்கு அதிகமா யூஸ் பண்றதுக்கு எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. புரியுதா எல்லாருக்கும்? அடுத்து எமுல்சன் பெயிண்ட். எமுல்சன் பெயிண்ட். எமுல்சன் பெயிண்ட் என்னன்னா, இத குடுத்திருக்கான் பாருங்க. எமுல்சன் பெயிண்ட். மோஸ்ட்லி எம்ப்ளாய்டு ஃபார் பெயிண்டிங் ஸ்டீல் வொர்க் விச் இஸ் டூ பி பில்ட் இன் மேசன்ரி. அதாவது ஒண்ணும் இல்ல சார். ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஸ்டீல் கம்பிய ஒரு கட்டடத்துக்குள்ள நம்ம வந்து பெனட்ரேட் பண்ணி, அதுலேருந்து ஒரு இது எடுக்கிறோம் அப்டின்னா, அப்ப அந்த ஸ்டீல் ஒர்க்குக்கு அந்த பெயிண்ட் அடிச்சு தான் உள்ளுக்குள்ள வைப்பாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு, எமுல்சன் பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப மோஸ்ட்லி எம்ப்ளாய்டு அதிகப்படியான வேலையாட்கள் பெயிண்ட் அடிக்கக்கூடியவங்க, அதிக பெயிண்ட் வந்து எமுல்சன் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஸ்டீல் வொர்க் விச் இஸ் டூ பி பில்ட் எ மேசன்ரி. ஒரு ஸ்டீல வச்சு ஒரு மேசன்ரி ஸ்ட்ரக்சர் உருவாக்குறீங்க அப்டின்னா, அப்படியே கொண்டு போய் வச்சிர மாட்டோம். அத பெயிண்ட் அடிச்சு தான் கொண்டு போய் வைப்போம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க கார் செட்லாம் போடுறீங்க அப்டின்னா, உங்களுக்கே தெரியும். அந்த மேல குடுக்கக்கூடிய அந்த ரூப் ட்ரெஸ்னா, நீங்க என்னதான் இந்த ஹை குவாலிட்டில நீங்க வந்து டாட்டாவே ஜிஐ பைப்பே யூஸ் பண்ணாலுமே, அதுக்கு தகுந்த மாரி பெயிண்ட் அடிப்பீங்க. என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே. அடுத்து, அப்ப மோஸ்ட் எம்ப்ளாய்டு ஃபார் பெயிண்டிங் ஸ்டீல் வொர்க் யூஸ் பண்றோம். நல்லா கவனிங்க. ஸ்டீல் வொர்க் இஸ் பில்ட் இன் மேசன்ரி. அதாவது ஒரு கட்டடத்த உருவாக்குறோம் அப்டின்னா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸ்டீல வச்சு. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பாலிவினைல் நல்லா கவனிங்க. பாலிவினைல் அசிட்டேட் அண்ட் சிந்தெடிக் ரெசின்ஸ். அப்ப ஸ்பிரிட்டா இதுல என்ன யூஸ் பண்றாங்க? பைண்டிங் மெட்டீரியலா? பைண்டிங் மெட்டீரியலா? பாலிவினைல் அசிட்டேட் யூஸ் பண்றாங்க. சிந்தெடிக் ரெசின் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க சார். எங்க யூஸ் பண்றாங்க? என்ன ஸ்பிரிட் யூஸ் பண்றோம்? அப்டின்னு கேட்பாங்க. அடுத்து சிமெண்ட் பெயிண்ட். சிமெண்ட் பெயிண்ட்ட பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்படிதான் குடுத்திருப்பாங்க. பவுடரா இருக்கு. நம்ம கலந்துக்குருவோம். சில இடத்துல அந்த பவுடர் வந்து பக்கெட்லயும் இருக்கு பார்த்துக்கங்க. சிமெண்ட் பிரைமர்ன்னு குடுத்திருக்காங்களா? ஓகே. இதுல ஒயிட் சிமெண்ட் எவ்வளவு இருக்கும் அப்பன்னா 67 75% இருக்கும். ஹைட்ராலிக்ல எவ்வளவு இருக்குன்னா 10 டூ 20% இருக்கும். ஓகே. எதுக்குன்னா வொர்க்கபிலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்காண்டி. ஒயிட் பிக்மென்ட் ஓகே. ஒயிட் பிக்மென்ட் சிமெண்ட் பெயிண்ட்ல நெறைய கலர் இருக்கு. ஒருவேள ஒயிட் கலர் யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஒயிட் பிக்மென்ட் 2 டூ 5% வச்சிருப்பாங்க. லைட்டா பாத்துக்கங்க அவ்வளவுதான். ஓகே. அதுக்கடுத்து சிமெண்ட் பெயிண்ட் இஸ் அவைலபிள் இன் பவுடர் ஃபார்ம். எப்பயும் சிமெண்ட் பெயிண்ட் எப்படி இருக்குன்னா, லிக்விடா இருக்கு. லிக்விடா இருக்காது. பவுடர் ஃபார்மா இருக்கு. நம்ம தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கிறணும். அண்ட் ரிக்வயர்ட் மிக்ஸிங் ஒன்லி இன் வாட்டர் பிஃபோர் யூஸ். கிட்டத்தட்ட இது எப்படின்னா சிமெண்ட் பெயிண்ட் டிஸ்டிம்பர் மாரி. ஓகேவா? மேல சொன்னேனே, ஆர் வாட்டர் பெயிண்ட். கவனிக்கிறீங்களா? ஓகே. அடுத்து வாட்டர் பெயிண்ட். அதுக்கு அடுத்து நேம் ஆஃப் த பிக்மென்ட் கலர் பாத்துக்கங்க. இதுலயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப சிங்க் ஆக்சைடுங்கிற பிக்மென்ட் என்ன கலர்ல குடுக்கும்னா, ஒயிட் கலரா குடுக்கும். காப்பர் சல்பேட்ங்கிற பிக்மென்ட் என்ன குடுக்கும்னா, கிரீன். இது கேட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பாத்துக்கங்க. இண்டிகோ என்ன கலரா குடுக்கும் அப்டின்னா, ப்ளூ கலரா குடுக்கும். அதுக்கு ரெட் லைட் ரெட் கலர் குடுக்கும். ஃபர்ன்ட் சைனா ப்ரவுன் கலர் குடுக்கும். அயரியா அயனி பிளாக்கி அயனி பிளாக் பிளாக் கலரா குடுக்கும். ஆனா எக்ஸாம்ல கேட்டது காப்பர் சல்பேட் பாத்துக்கிடுங்க. சிங்க் ஆக்சைடு காப்பர் சல்பேட் பாத்துக்கங்க நல்லா. சிங்க் ஆக்சைடு ரெட் லைட்லயே ரெட் இருக்கு. அயனி பிளாக்லயே பிளாக் இருக்கு. இதோட விட்டுருங்க. ஆனா லைட்டா பாத்து நடிச்சிடலாம். ஆ ஃபர்ன்ட் சைனா ப்ரவுன் கலர். இதுல பி, இதுல ப்ரௌனா ஞாபகம் வச்சுக்கங்க. ரெட் லைட்ல ரெட் ஓகே. இண்டிகோ இதுலயும் ப்ளூ கலர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான். மத்தெல்லாம் லைட்டா பாத்துக்கங்க சார். ஓகே. சிங்க் ஆக்சைடு காப்பர் சல்பேட் வெரி வெரி இம்பார்டன்ட் பாத்துக்கிடுங்க. மத்தெல்லாம் லைட்டா பாத்துக்கிடுங்க. அதுக்கு டிஸ்டிம்பர். இப்ப டிஸ்டிம்பர் மேல பாத்ததுல பேஸ் என்ன யூஸ் பண்ணோம்? சால்க்கு. வார்னிஷ் எது வார்னிஷ்க்கு என்ன பேஸு? சார் ரிவிஷன். கிளாஸ்ல ரிவிஷன். டிஸ்டிம்பர்ல பேஸா என்ன யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது? சால்க்கு. வார்னிஷோட நடத்துல விட்டுருங்க. பெயிண்ட்க்கு பேஸா என்ன சொன்னேன்? ஒயிட் லைட்டு, சிங்க் ஒயிட்டு, அயனாக்சைடு, ரெட் லைட்டு, எக்ஸோபன்ஸ். இப்ப வார்னிஷ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ரெசின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பேஸா. இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பான். புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அதுக்கு டைப்ஸ் ஆஃப் வார்னிஷ். சார் இப்ப வந்து எது முடிச்சுட்டேன் உங்களுக்கு அப்டின்னா, பெயிண்ட் முடிச்சுட்டேன். பெயிண்ட்ட பொறுத்தவர பேஸ் தனியா நடத்திருப்பேன், வெஹிக்கிள் தனியா நடத்திருப்பேன், தின்னர் தனியா தனியா நடத்திருப்பேன், ட்ரையரு, அதுக்கடுத்து இன்னர் மெட்டீரியல் ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து பிக்மெண்ட் எல்லாம் நடத்தி போட்டு, அதுக்கடுத்து தான் கிளாசிஃபிகேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பெயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி டிஸ்டிம்பர் சொல்லிட்டேன். ரொம்ப சின்னமா இருக்கும்னா. அதுக்கடுத்து இப்ப என்ன பார்க்கணும்னா வார்னிஷ். பெயிண்ட் அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா டிஸ்டிம்பரோட பெருசா இருக்கும். அப்ப வார்னிஷ்ல இருக்கக்கூடிய பேஸ் என்னன்னா ரெசின்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்ப வார்னிஷ் பார்த்துட்டோம் அப்டின்னா பெயிண்ட் முடியுது. பெயிண்ட் ஒன் ஆஃப் த பெரிய டாபிக்ன்னு தான் சொன்னேன். வார்னிஷ் பார்த்துட்டோம் அப்டின்னா பெயிண்ட் முடியுது. அதுக்கடுத்து வந்து அடுத்த டாபிக் வந்து என்னன்னு நான் சொல்றேன். பார்க்குறது. ஓகே. இப்ப வார்னிஷ பொறுத்தவர ஆயில் வார்னிஷ் இருக்கு, ஸ்பிரிட் வார்னிஷ் இருக்கு, டர்பன்டைன் வார்னிஷ் இருக்கு, வாட்டர் வார்னிஷ் இருக்கு. மொத்தம் 4 டைப்ல அதிகம் யூஸ் பண்றோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சொல்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதிகம் இதுக்குள்ள தான் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்எஸ்சி ஜேஇலனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். ஜேடியூக்கும் இம்பார்ட்டன்ட் தான். பார்த்துக்கங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்க்கு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆயில் வார்னிஷ் பத்தி பேசிருவோம். ஆயில் வார்னிஷ்ல பேஸா என்ன இருக்கும் அப்டின்னா கோபால்ட் இருக்கும். அதுக்கடுத்து வெஹிக்கிள் என்ன இருக்கும்னா பாய்ல் லின்ஸ்ட் ஆயில்.
வார்னிஷ்லேருந்து இத தான் கேட்பாங்க. வார்னிஷ்லேருந்து ஸ்பிரிட் வார்னிஷ்ல பேஸ் என்ன? வாட்டர் வார்னிஷ்ல என்ன பேஸ்? எது வெஹிக்கிள்? அப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப ஆயில் வார்னிஷ பொறுத்தவர பேஸ் என்ன இருக்கு? கோபால்ட் இருக்கு. வெஹிக்கிளா என்ன இருக்கு? அத ட்ரையர்ன்னு சொல்றேன். ட்ரையிங் ஆயில் இல்லாட்டி அ மூ கேரியர்ன்னு சொல்லுவாங்க. வெஹிக்குலர் கேரியர். அது என்னன்னா பாயில்டு லீன்ஸ்டு ஆயில்ன்னு குடுக்குறாங்க. கொதிக்க வச்சா ஆழி விதை எண்ணெய்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மோஸ்ட் சூட்டபிள் வார்னிஷ் ஆயில் வார்னிஷ் தான். ஆயில் வார்னிஷ் தான் மோஸ்ட் சூட்டபிளா இருக்குன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது எப்படின்னா, சீக்கிரம் காய்ஞ்சிரும். சாரி ஸ்லோவா காயும். சாரி வெரி ஸ்லோலினா மெதுவா காயும். பட் தே ஃப்ரம் ஹார்ட் அண்ட் டியூரபிள் வார்னிஷ். இது வந்து மெதுவா காய்ஞ்சாலும் ரொம்ப ஹார்டா உறுதித்தன்மையோட இருக்கும். ரொம்ப டியூரபிளா இருக்கும். லாங் டைம் ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பிரிட் வார்னிஷ் 2வது. இல்லாட்டி லிக்யூர்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னா, பேஸ் லேக்கா இருக்கும். அதுக்கடுத்து மெத்தில் ஸ்பிரிட் தான் என்ன யூஸ் பண்றோம், வெஹிக்கிளா யூஸ் பண்றோம். அப்புறம் பிரெஞ்ச் புலிஸ் பிலாங்ஸ் டூ திஸ் கிளாஸ் ஆஃப் வார்னிஷ்ன்னு குடுத்துருக்காங்க. ரைட்டா பாத்துக்கோங்க. இது வந்து ஒன் ஆஃப் த வார்னிஷ். ஸ்பிரிட் வார்னிஷ்ல தான் இந்த பிரெஞ்ச் புலிஸ்ங்கிறது இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதுல வந்து பேஸா லாக் யூஸ் பண்றோம். செர்லாக்ன்னு சொல்றோம்ல, அதே மாரி லாக், அந்த லாக் தான். ஓகே. இது வந்து நெறைய கேட்டகரில இருக்கு. அதுக்கடுத்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட். ஓகே. குழந்தைங்களுக்கு குடுக்குற செர்லாக் சொல்லல. ஓகே. டர்பெண்டைன் வார்னிஷ். டர்பெண்டைன் வார்னிஷ்னா என்னன்னா, இதுல பேஸா வந்து என்னன்னா ரெசின் யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து இதுல வந்து வெஹிக்கிளா வந்து டர்பெண்டைன் ஆயில் யூஸ் பண்றோம். டர்பெண்டைன்னா டர்பெண்டைன் ஆயில்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து இங்க ஸ்பிரிட்னா மெத்திலேட்டட் ஸ்பிரிட்ன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து திஸ் வார்னிஷ் யூஸ்ட் ஆன் பெயிண்டட் சர்ஃபேஸ் நாட் நாட் சோ டியூரபிள் அண்ட் சர்ஃபேஸ் ஆயில் வார்னிஷ். ஆயில் வார்னிஷ் எங்கேன்னா அடிக்க முடியலையோ, அந்த மாரி இடத்துல டர்பெண்டைன் வார்னிஷ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரே பாயிண்ட் தான். அதுக்கடுத்து வாட்டர் வார்னிஷ். வாட்டர் வார்னிஷ்னா என்னன்னா, அதே லேக்க ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. நார்மல் வாட்டர்ல ஹாட் வாட்டர். அப்ப யூஸ்டு ஃபார் பிக்சர்ஸ், வார்னிஷிங் மேப்ஸ். ஓகே. அதுக்கு வந்து அ மேப்லாம் வரையிறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல வார்னிஷிங் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. பிக்சர்ஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது வாட்டர் வார்னிஷ். அவ்வளவுதான் வார்னிஷ் முடிஞ்சிருச்சு. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. அப்ப என்ன முடிச்சிருக்கோம்? டிஸ்டம்பர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து பெயிண்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து வார்னிஷ் பார்த்திருக்கோம். வார்னிஷ பொறுத்தவரை சின்னது தான். 4 தான் இருக்கு. அதாவது என்னென்ன இருக்கு? ஆயில் வார்னிஷ், ஸ்பிரிட் வார்னிஷ், டர்பெண்டைன் வார்னிஷ். ஆயில் வார்னிஷ்ல வந்து நம்ம வந்து லின்ஸ்டு ஆயில் வந்து யூஸ் பண்றோம் வெஹிக்கிளா. பேஸ் வந்து கோபால். அதுக்கு ஸ்பிரிட் வார்னிஷ்ல வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட் யூஸ் பண்றோம் வெஹிக்கிளா. ஸ்பேஸ் வந்து லேக். டர்பெண்டைன் வார்னிஷ்ல வந்து ரெசின்ஸ் வந்து பேஸா யூஸ் பண்றோம். டர்பெண்டைன் ஆயில் வந்து வெஹிக்கிளா யூஸ் பண்றோம். வாட்டர் வார்னிஷ்ல வந்து பேஸ் வந்து லேக்கா யூஸ் பண்றோம். ஹாட் வாட்டர வந்து வெஹிக்கிளா யூஸ் பண்றோம். ஓகே. அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா, பார்க்க போறோம்னா, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து பெரிய டாபிக். நைட் செஷன்ல வச்சுக்குருவோம். வேற ஒண்ணு எடுப்போம். வெயிட் அப்படியே இருங்க. அடுத்து ஒரு குட்டி டாபிக் நடத்துறேன் பார்த்துக்கங்க. இதுவும் ஒரு சாப்டர் தான். ஆனா குட்டி டாபிக். ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல. 10 நிமிஷம் அதிகமா தேவைப்படும். மினிமம் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். கவனிக்கிறீங்களா? அடுத்த சாப்டர் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ இடையில விட்டுருக்கேன். அது பெரிய டாபிக். நைட் செஷன் நடத்துறேன். அதாவது டேம் ப்ரூஃப் கோர்ஸ பத்தி நடத்தப் போறேன். எக்ஸாம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்களா ஜேடியூல ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு சில டைம் எல்லா நேரமும் கேட்பான்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சில டைம் கேட்டிருப்பாங்க. டேம் ப்ரூஃப் கோர்ஸ பத்தி நடத்துறேன் பார்த்துக்கங்க. டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னா என்னன்னா, அதாவது பூமியிலேருந்து தண்ணி வந்து செங்கல் வழியா ஊறி உள்ளுக்குள்ள வராம இருக்கணும் கட்டடத்துல. சில இடத்துல கட்டடம் வந்து மேலாப்புல பார்த்தீங்கன்னா, அங்கேயே தண்ணி வந்து திட்டு திட்டா வந்து படிஞ்சுகிட்டு இருக்கும். சுட்டு சுட்டா. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அது வந்து வியரிங் கோர்ஸ் போடுவோம். டாப்ல இந்த ஆனடி கல்லு, கூலி கல்லாம் போடுறாங்கல்ல அது. நான் சொல்றது கட்டடத்தோட கீழ இருந்து தண்ணி வந்து உள்ளுக்குள்ள ஊடுருவி வந்து தளத்துல நான் நினைக்கிறேன் ஈரமாயிரும். அது தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அத பத்தி தான் படிக்க போறோம். மொத்தம் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றோம்னா, 3 விஷயத்துல யூஸ் பண்றோம். எக்ஸாம்ல கேட்பாங்க. ரிஜிட் மெட்டீரியல் என்ன டேம் ப்ரூஃப் கோர்ஸ் இருக்கு? இல்ல செமி ரிஜிட்ல என்ன இருக்கு? பிளெக்ஸிபிள் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. மனப்பாடமா வச்சுக்கணும். அப்ப மொத்தம் டேம் ப்ரூஃப் கோர்ஸ்ல 3 இருக்கு. ஒண்ணு பிளெக்ஸிபிள் மெட்டீரியல், இன்னொன்னு ரிஜிட் மெட்டீரியல், 3வது செமி ரிஜிட் மெட்டீரியல். நல்லா கவனிங்க. பிளெக்ஸிபிள், ரிஜிட், செமி ரிஜிட்ன்னு 3 இருக்கு. பிளெக்ஸிபிள் மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்டின்னா, பிட்டுமன் யூஸ் பண்றோம். பிட்டுமன் பெல்ட் யூஸ் பண்றோம். பிட்டுமன சீட் யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் சீட் யூஸ் பண்றோம். மெட்டல் ஷீட் யூஸ் பண்றோம். காப்பர் யூஸ் பண்றோம். சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி குடுக்கல. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன மெட்டீரியல் என்ன வரணும்? மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதுக்கடுத்து ரிஜிட் மெட்டீரியல். டேம்பர் கோர்ஸ்ல ரிஜிட் மெட்டீரியல் என்ன வரும் அப்டின்னா, கான்கிரீட் வரும், ஸ்டோன் வரும், ஸ்லேட் வரும், மோட்டார் லேயர் வரும். அவ்வளவுதான். அடுத்து செமி ரிஜிட் மெட்டீரியல். மேஸ்டிக் ஆஸ்பால்ட் வரும். இல்ல காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். வேற ஏதாச்சும் 2, 3 மெட்டீரியல் சேர்ந்து வர்றது. அதான் என்ன சொல்லுவான்னா, செமி ரிஜிட் மெட்டீரியல்ல வரும். சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே.
அப்ப எக்ஸாம்ல அதிகம் கேட்கறது, ஃபர்ஸ்ட்டு இதுல ஒரு கொஸ்டின் வருது. என்ன வருது அப்டின்னா, இப்ப டிராம்பர் கோர்ஸ்ல ரிஜிட் மெட்டீரியல் என்ன வரும்னு கேட்டுட்டு, கீழ மத்ததெல்லாம் ஃப்ளெக்சிபிள், செமி ரிஜிட்ல குடுத்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு குடுத்திருப்பாங்க ரிஜிட்ல. அத டிக் பண்ற மாரி இருக்கும். இல்ல ஆர்டர் நோட்ல கேட்பாங்க. அதுக்கடுத்து நோட். எப்படி இந்த டேம்னஸ பிரிவென்டேஷன் பண்ணலாம்? தண்ணி வந்து தளத்துல ஊறி, ஊறி வர்றத எர்த் சர்ஃபேஸ்லயே தண்ணி வந்து நம்ம கட்டடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஊடுருவி அந்த கல்லுகள் மூலம் உள்ளுக்குள்ள வர்றத எப்படி தடுக்கலாம்? அப்படின்னா, அதான் பார்க்க போறோம். அதாவது பிரிவென்டேஷன் ஆஃப் டேம்னஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் டிபிசி அதாவது டேம்பர் ப்ரூஃப் கோர்ஸ் அல்ல டேம்பர் ப்ரூஃபிங் மெம்பரன்ஸ். ஓகே. அப்ப டேம்பர் ப்ரூஃப் கோர்ஸ்ன்னே தனியா விக்கும். அத யூஸ் பண்றது மூலம் தண்ணி உள்ளுக்குள்ள வரத தடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து வாட்டர் ப்ரூஃப் ஆர் டேம்பர் ப்ரூஃப் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். வாட்டர் ப்ரூஃப்க்கு தேவையான விஷயங்கள உள்ளுக்குள்ள வந்து அட்டாச் பண்றது மூலமும், உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, இது வந்து இது பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து. அதுக்கு அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இன்டெக்ரல் டேப் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட்னு குடுப்பாங்க. இன்டெக்ரல் டேப் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, பவுடர் வடிவில இருக்கும். நீங்க அந்த பெல்ட் கட்டுறீங்கல்ல, பெல்ட் பீம் போடுறீங்கல்ல, அதோட சேர்த்து கொட்டி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து கேவிட்டி வால், ஹாலோ வால்ன்னு குடுக்குறாங்க. அதாவது நீங்க கல்லு கீழ வச்சு கட்டும்போதே கேவிட்டி வால், ஹாலோ வால் விட்டு, விட்டு கட்டுனீங்கன்னா, தண்ணி அதிகம் புடிச்சு மேலாப்ல வராதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நீட்டிங் அண்ட் அ ஷார்ட் ஷார்ட்கிரீட்ன்னு குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல. நீட்டிங் அண்ட் ஷார்ட்கிரீட்னா என்னன்னா, இன்ஜெக்ஷன் மூலமா உள்ளுக்குள்ள வந்து கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் உள்ளுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்றது. அப்ப அது என்ன செஞ்சிரும் உள்ளுக்குள்ள ஊடுருவி போயிட்டு, போரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுரும். இப்ப அதுக்கடுத்து என்ன செய்யும்னா, வேற எந்த தண்ணியும் உள்ளுக்குள்ள லிக்விட் வராத அளவுக்கு கெமிக்கல் வந்து போய் உட்கார்ந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எக்ஸாம்ல இதுக்கு கேட்டதில்ல. மேல சொல்றதோட கேட்டிருக்காங்க. இது கேட்டதில்ல. இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து, இன் கேஸ் ஆஃப் பேஸ்மென்ட் லேயிங் ஆஃப் டேம்பர் கோர்ஸ் இஸ் நோன் அஸ் டேங்கிங்ன்னு சொல்லுவாங்க. பேஸ்மென்ட்ல நம்ம டேம்பர் கோர்ஸ் போடுறோம் அப்படின்னா, அத எப்படி கூப்பிடுவாங்கன்னா, டேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டேம்பர் கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரேட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். டேம்பர் கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரேட் இப்ப டேம்பர் கோர்ஸ்னால ஒரு கான்கிரீட் கலவை போடுறோம் அப்படின்னா, சுத்தி பெல்ட் மாரி. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரேட் என்ன M50. ரேஷியோ 1:2:4 ஞாபகம் வச்சுக்கிறங்க. இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் பிளிந்த் இஸ் ஷுட் பி லேய்ட் அட் 15 சென்டிமீட்டர் எபோவ் கிரவுண்ட் லெவல்னு குடுத்துருக்காங்க. எப்பயும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டேம்பர் கோர்ஸ்லேருந்து எவ்வளோ இதுக்கு மேல இருக்கணும்? கிரவுண்ட் லெவல்ல இருந்து அப்படின்னா, 15 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும். லைட்டா பார்த்துக்கிறங்க. அடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் கோர்ஸ் ஃபார் சம்ப் ஆர் ஓவர் ஹெட் டேங்க் வால்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் டேங்க்லயோ, இல்ல சம்ப் லெவல்லயோ உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளயே வெளிய என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்க்கு வந்து பூச்சி வந்து பூசியிருப்பாங்க. தண்ணி வந்து ஏதாச்சும் கிராக் ஆகி உள்ளுக்குள்ளேருந்து வெளில வந்துரக்கூடாதுங்கிறதுக்காண்டி. அது எத வச்சு குடுத்துருப்பாங்கன்னா, அதுவும் ஒன் ஆஃப் த டேம்பர் கோர்ஸ் தான். தண்ணி லீக்கேஜ் நடக்காம இருக்கிறதுக்காண்டி. அதுக்கு குடுக்கக்கூடிய அந்த பூச்சின்னு சொல்றோம்ல கலவைன்னு. அந்த மோட்டார் எந்த அளவுக்கு குடுக்கணும்னா, 1:3 அளவுக்கு குடுக்கணும். எவ்வளவு திக்கு குடுக்கலாம்? 15 எம்எம் திக்கு குடுக்கணும். ஓகேவா? அப்ப டேம்பர் கோர்ஸ பொறுத்தவர மொத்தம் பிளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ், ரிஜிட் மெட்டீரியல், செமி ரிஜிட் மெட்டீரியல். எதுல என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கிறங்க. எப்படின்னா டேம்னஸ வந்து தடுக்கலாம். தண்ணி ஊடுருவ தடுக்கலாம்னா, டேம்பர் கோர்ஸ் குடுக்குறது மூலம் தடுக்கலாம் அப்படின்னு 4 பாயிண்ட் குடுத்திருப்பேன். இன்ஜெக்ஷன் ப்ராசஸ், பவுடர் ப்ராசஸ் எல்லாம் குடுத்திருப்பேன். லைட்டா பார்த்துக்கிறங்க. அதுக்கடுத்து ரோட்ல வந்து 15 சென்டிமீட்டர் மேலாப்ல இருக்குன்னா, டேம்பர் கோர்ஸ்க்கு வந்து வாட்டர் டேங்க்லயும், ஓவர் ஹெட் டேங்கர்லயும் என்ன செய்யலாம்னா, நம்ம வந்து ஒரு பூச்சு பூசலாம். மோட்டார் வந்து அப்ளை பண்ணலாம். பிளாஸ்டிங் பண்றது சொல்லுவோம்ல அது மாரி. எந்த அளவுக்கு குடுக்கணும்னா, M50 கான்கிரீட் தான் குடுக்கணும். 1:3ங்கிற கலவையில குடுக்கணும். எவ்வளவு திக்குக்குன்னா 15 சென்டிமீட்டர் திக்கு குடுக்கணும். அவ்வளதான். ஓகேவா? ஓகே. அடுத்து வாட்டர். இப்ப 10.2 முடிச்சுட்டேன். 10.2 என்னது? டேம்பர் கோர்ஸ். சின்ன டாபிக் தான். குட்டி குட்டியா உங்களுக்கு அவ்வளது குடுத்திருப்பான். அதான் ஓனா பார்த்துட்டு இருக்கோம். வாட்டர். வாட்டர பொறுத்தவர ஒரு வாட்டர்ங்கிறது எப்படி இருக்கும்னா அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்துக்கிடுங்க. ஐஎஸ் 456 2000 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவதுங்க ஒரு வாட்டர்ல குளோரைடு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 2000க்குள்ள இருக்கும். ஒரு லிட்டர் வாட்டர்ல 2000 மில்லிகிராம் தான் இருக்கணும். 2000க்கு மேல போயிறக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். இதெல்லாம் டேபிளேஷன் கோட் புக்ல உள்ள மாரி. அதே இன்ஆர்கானிக் சாலிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 3000 தான் இருக்கணும். 3000க்கு மேல போயிறக்கூடாது. ஆர்கானிக் சாலிட் வாட்டர்ல எவ்வளவு இருக்கும்னா, 200 தான் இருக்கணும். 200க்கு மேல போயிறக்கூடாது. பிஹெச் வந்து அட் 27 டிகிரி செல்சியஸ் நல்லா கவனிங்க. அட் 27 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு இருக்கணும்னா, எப்பயும் 6 கீழ போயிறக்கூடாது. 6 டூ 8.5 க்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இல்ல 6.5 டூ 8 க்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஓகே அடுத்து. சல்பேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 400க்கு மேல போயிறக்கூடாது. சஸ்பெண்டட் மேட்டர் எவ்வளவு இருக்கும்னா, 2000க்கு மேல போயிறக்கூடாது பெர் லிட்டர்ல. அப்ப இங்க எல்லாமே மில்லிகிராம் பெர் லிட்டர்ன்னு குடுத்துருக்கோம்ல, அது எப்படி சொல்லுவோம்னா, பிபிஎம்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ரால் நெஞ்சரிக்கல நடத்திட்டேன். பிபிஎம்ங்கிறது என்ன? பெர்ட்ஸ் பெர் மில்லியன். அவ்வளதான். அவ்வளதான். வாட்டர் முடிஞ்சிருச்சு. பிஹெச் கேட்கலாம். இல்லாட்டி குளோரைடு எவ்வளவு இருக்கு, சல்பேட் எவ்வளவு இருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு மேலலாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. சார் புரியுதலா இருக்கா? ஓகே. அடுத்து. அடுத்து என்னன்னா கிளாஸ் பார்க்க போறோம். திரும்பவும் சொல்றேன். இன்னைக்கு நைட் செஷனோட உங்களுக்கு 10வது யூனிட். லாஸ்ட் டாபிக்ல 90, 95% முடிச்சுட்டேன்.
அடுத்து ஒரே ஒரு செஷன் தான் பாக்கி வச்சிருப்பேன். அந்த ஒரு செஷன்ல சிஎம்சிபி ஃபுல்லா முடிச்சுட்டுருவேன். நடத்துறது எனக்கு பெருசு இல்ல. அதனால வந்து மாடல் லிஸ்ட் ரெடி ஆயிருங்க. ஓகே. கிளாஸ் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் இஸ் அப்டெய்ன்ட் பை ஃபியூஷன் ஆஃப் சிலிக்கா. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட்டு கண்ணாடிங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம முகத்த காமிக்கக்கூடிய கண்ணாடி பளிச்சுன்னு தெரியுது. அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு எதுலேருந்து அப்டேட் பண்றாங்கன்னா, உருகிய சிலிக்கா, பொட்டாசு, சோடா இதுல தான் எடுக்குறாங்க. அது எந்த டெம்பரேச்சர்ல? மோர் தென் மோர் தென் 1000 டிகிரி செல்சியஸ்ல இந்த உருகுதல் ப்ராசஸ் நடக்குது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அத உருக்கி ஒரு பிளேட்ல ஊத்தி, அதான் கண்ணாடிய ரெடி பண்றாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்டினரி கிளாஸ். அப்ப மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன? கிரிப், எலாஸ்டிசிட்டி, பெட்டிக், டக்டிலிட்டி இது மாரிலாம் சொல்லுவோம்ல. அதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அப்ப ஒரு கிளாஸோட பொதுவா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, லைட்டா பாத்துக்கங்க. 35 டூ 70 நியூட்டன் பெர் ஸ்கொயர் இருக்கும். அதுக்கடுத்து இட் இஸ் பாசிபிள் டூ மேக் கிளாஸ் லைட்டர் தென் எ கார்க். கார்க்ங்கிறது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அத விட லைட்டரா இருக்கணுமா. அதுக்கடுத்து சாஃப்டர் தென் காட்டன். காட்டன் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. அத விட சாஃப்ட்டா இருக்கணுமா. அதுக்கடுத்து ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல். ஸ்டீல் எப்படி இருக்கு? அதோட ஸ்ட்ராங்கா இருக்கணுமா. அப்படித்தான் உருவாக்கணும்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு நல்ல கிளாஸ்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, வெயிட் வைஸ் லைட்டரா இருக்கணும். கார்க்க விட. அதே ரொம்ப பிடிக்கும்போது சாஃப்ட்டா இருக்கணும். காட்டன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்டீல விடன்னு குடுத்துருக்காங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து அதுக்கடுத்து யூஸ்டு இன் பெயிண்டிங் இது எங்க யூஸ் பண்றாங்க அப்டின்னா, பில்டிங்ல யூஸ் பண்றாங்க. யூஸ்டு இன் பில்டிங் இண்டஸ்ட்ரி ஃபார் வேரியஸ் பர்ப்பஸ் சச் அஸ் வாலா யூஸ் பண்றாங்க. ஆபீஸ் ரூம்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, வால் கட்டியிருக்க மாட்டாங்க. கண்ணாடி கிளாஸ் தான் வச்சிருப்பாங்க. சில இடத்துல சீலிங்கே இதுல தான் குடுத்திருப்பாங்க. சில இடத்துல விண்டோ குடுத்திருப்பாங்க, டோர் குடுத்திருப்பாங்க. டோர் பார்த்திருப்பீங்க, விண்டோ பார்த்திருப்பீங்க, வால்வே பார்த்திருப்பீங்க. கண்ணாடி கிளாஸ்லயே வந்து குடுத்திருப்பாங்க. கம்ப்யூட்டர் லேப்லலாம் போனீங்கன்னா காலேஜ்ல படிக்கும்போது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து, இந்த கிளாஸ் இஸ் நாட் எ சிங்கிள் காம்பவுண்ட். கிளாஸ்ங்கிறது ஒரு பொருள வச்சு உருவாக்குறது இல்ல. ஆனா, அதுல மெயின் இன்கிரீடியன்ட்டா சிலிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வடிவத்தில இருக்கும். இதான் எக்ஸாம்ல கேட்பானான்னு தெரியல. லைட்டா பார்த்துக்கிடுங்க. A இன்டு X2O, P இன்டு YO, B இன்டு SiO2. கண்டிப்பா அதுல SiO2 இருக்கணும். அப்ப இதுல A, Bங்கிறது என்னன்னா, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஏதோ ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்கலாம். நான் கீழ வந்து காமிப்பேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கிளாஸ். சோடா லைம் கிளாஸ், பொட்டாஸ் லைம் கிளாஸ், பொட்டாஸ் லெட் கிளாஸ் வந்து காமிப்பேன். எப்படி இருக்கும்னு. கிளாஸோட பொது வடிவம் இதான். அதுல 3 எடுத்துக்காட்டு கீழ காமிக்கிறேன் பாருங்க. அப்ப என்ன இருக்கணும்? இந்த டெர்ம்ல இது வேணுமானாலும் எடுத்துக்கலாம். இந்த டெர்ம்ல இது வேணுமானாலும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டா SiO2 இருக்கணும். இங்க பாருங்க. சோடா லைம் கிளாஸ்ல லாஸ்ட்ல SiO2 இருக்கு. இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. புரியுதா நான் சொல்றேனே? அதுக்கடுத்து என்ன இருக்கு? A இன்டு X கீழ 2 இருக்கணும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துக்கும் கீழ 2 இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து எப்பயும் B இன்டு YOன்னு இருக்கணும். பாருங்க அதுல. அது Oக்கு பதிலா Bங்கிறது இதான். CA, BB லெட்லாம் இருக்குல்ல. இதான். எல்லாருக்கும் புரியுதா? அதே மாரி இங்க O இருக்கும் பாருங்க அதுல. அப்ப இதுதான் அதோட ஜெனரல் ஃபார்ம். கிளாஸோட ஜெனரல் ஃபார்ம். புரியுதா இல்லையா? ஓகே. அப்ப Aவும் Bயும் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ குறிக்கக்கூடியது. அதுல சோடியம் இருக்கலாம், அ பொட்டாசியம் இருக்கலாம், அ அதுக்கடுத்து கால்சியம் இருக்கலாம், லெட் இருக்கலாம், இது வேணுமா இருக்கலாம். Xங்கிறது எவ்வளவு நம்பர் இருக்கு அப்டின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டினா 1 தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அட்டாம் ஆஃப் அன் அல்கைல் மெட்டல் அதாவது சோடியம், பொட்டாசியம் இதுக்கு எத்தன நம்பர் குடுக்குறோம் அத எடுத்துக்கிறேன்னா, அதுக்கடுத்து an atom of a ஃபிவலன்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபிவலன்ட் மெட்டல், கால்சியம், லெட் இதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. அப்ப முன்னாடி எதுவுமே இல்ல அப்டின்னா 1 இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அவ்வளதான். அடுத்து அடுத்து டைப்ஸ் ஆஃப் கிளாஸ். இப்ப இதுல பார்த்தத விட அந்த அளவுக்கு இம்பார்டன்ட் இல்ல. இனிமே பார்க்கிறது தான் வெரி வெரி இம்பார்டன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் சோடா லைம் கிளாஸ் எப்படி குடுத்துருக்காங்க? Na2O, CaO, RSiO2 இது எல்லாம் சேர்ந்தது தான் சோடா லைம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொட்டாஸ் லைம் கிளாஸ் K2O, CaO, RSiO2ன்னு குடுத்திருப்பாங்க. அதுக்கு பொட்டாஸ் லெட் கிளாஸ் K2O, PPO லெட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சிலிக்கா ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான் பொட்டாஸ் லெட் கிளாஸ். அப்ப அதுல இருக்கு. சோடா, லைம் கிளாஸ் அப்டின்னா, சோடா Na தானே சோடியம். அப்ப Na இருக்கு. பொட்டாஸ்னா K தானே, K இருக்கு பாருங்க. இது பொட்டாஸ்னா இந்த K இருக்கு பாருங்க. இதுல லைம்ங்கிறதுனால அடுத்து கால்சியம் இருக்கு. இங்கேயே லைம்ங்கிறதுனால அடுத்து கால்சியம் இருக்கு. இங்க லெட் இருக்கிறதுனால இங்க லெட் இருக்கு. அதுக்கடுத்து கிளாஸ்ங்கிறதுனால சிலிக்கா இடத்துலயும் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். பேர்லயே இருக்கு. இங்க பார்த்து டிக் பண்ணி அவசரப்படணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுங்கிற அவசியம் இல்ல. புரியுதா? ஓகே. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டியா கிளாஸ் குடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்னா அமார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிரான்ஸ்பரண்ட்ன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லுசன்ட்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது பார்த்தா, சில கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னா, டிரான்ஸ்பரன்ட்டா சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். இங்கேருந்து பார்த்தா அங்கிட்டு உள்ளவங்க தெரியும். சில கிளாஸ் எப்படி இருக்குன்னா,
நம்ம இங்கேருந்து பார்த்தா வெளில உள்ளது தெரியும். ஆனா வந்து அவங்களுக்கு நம்மள தெரியாது. சில கிளாஸ் இங்கேருந்து அங்கிட்டு பார்த்தாலும் தெரியும். அங்கேருந்து இங்க பார்த்தாலும் தெரியும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுதான் அமார்பஸ், டிரான்ஸ்பரன்ட், டிரான்ஸ்லுசன்ட் குடுத்துருக்கேன். இதுல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. மோனோ கிரிஸ்டலின், பாலிகிரி பாலிகிரிஸ்டலின், அமார்பஸ். அப்ப அமார்பஸ்னா என்னன்னா, இந்த இந்த வடிவத்துல இருக்குது. ஸ்ட்ரக்சர பத்தி பேசுறது. இந்த வடிவத்துல இருக்கு. அதுக்கடுத்து டிரான்ஸ்ல என்னன்னா, உள்ளுக்குள்ள உள்ளவங்கள நம்மளால பார்க்க முடியாது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள உள்ளவங்கள நம்மளால பார்க்க முடியாட்டி டிரான்ஸ்லேஷன். உள்ளுக்குள்ள உள்ளவங்கள நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு அப்டின்னா டிரான்ஸ்பரன்ட். டிரான்ஸ்பரன்ட்டா இருடா அப்டின்னு சொல்றாங்கல்ல. அப்ப தெளிவா வந்து வெளிப்படையா இருக்குது. டிரான்ஸ்பரன்ட்னா உள்ளுக்குள்ள உள்ளத நம்மளால பார்க்க முடியாது. அப்ப டிரான்ஸ்லேட்னா இப்டி. இந்த கிளாஸ்ல ஒருத்தர் உள்ளுக்குள்ள நிக்கிறார் நமக்கு தெரியலன்னா, அது. டிரான்ஸ்பரன்ட்னா இவரு இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. அங்க உள்ள கடல்லாம் தெரியுதா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நதி தெரியுதா? அது டிரான்ஸ்பரன்ட். ஓகேவா? அமார்பஸ்ங்கிறது இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே. முப்பரிமாணம்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட்டா தெரியல எனக்கு தமிழ்ல. ஓகேவா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ்ல நோ டிஃபனைட் கிராஸ் லைன் செக்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது இதுக்குன்னு ஒரு வரையறை செய்யப்பட்ட வடிவம் இருக்காது. நம்ம எப்படி உருக்கி எப்படி ஊத்துறோமோ அதுக்கு தகுந்த மாரி வந்துரும். கிளாஸ் இன்ஃபினிட்டி விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி எப்படின்னா ரொம்ப இன்ஃபினிட்டா இருக்கும். அதனால தான் கிளாஸ் எப்படி இருக்கும் ரிஜிட் மெட்டீரியலா இருக்கும். வச்சோனே ஓடாது. அதுக்கடுத்து நோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாதுன்னு குடுத்துருக்காங்க. நோ ஷார்ப்ன்னு குடுத்துட்டாங்க. இல்ல இருக்கவே கூடாதுன்னு குடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து எக்ஸலன்ட் எலக்ட்ரிக் இன்சுலேட்டர். அப்ப எக்ஸலன்ட்டா எலக்ட்ரிக் இன்சுலேட்டரா இருக்கணும்னு குடுத்துட்டாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டூ வெதர் அண்ட் கெமிக்கல் கெமிக்கல்னு குடுத்துருக்கான். அதாவது வெதர்னா வெப்பம் அண்ட் மழைய தாங்கக்கூடிய சக்தியா இருக்கணும். கெமிக்கல் எக்செப்ட் அல்கலைஸ். அல்கலைஸ் தவிர்த்து மத்த எல்லா கெமிக்கலும் தாங்கக்கூடியதா இருக்கணும். கேன் பி கிளீன்ட் ஈசிலி. ஈஸியா ஏதாச்சும் தண்ணி பட்டுருச்சுன்னா, ஒரு டவல் எடுத்து தொடச்சோம்னா ஈஸியா கிளீன் ஆகுற மாரி இருக்கணும். அப்ப ஈஸியா கிளீன் பண்ற மாரி இருக்கணும். இதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டீஸ். அப்ப இன்ஃபினிட் விஸ்காசிட்டியா இருக்கணும். நோ டிஃபினிட் இதுக்குன்னு ஒரு வரையறை செய்யப்பட்ட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அப்புறம் எப்படி குடுத்துருக்கேன்? நோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். அதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டரா இருக்கணும். அ அதுக்கு வெதர் அண்ட் கெமிக்கல் எக்ஸலன்ட் சாரி எக்செப்ட் ஆல்கலைஸ். இத தவிர்த்து நல்லா ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னா, ஈஸியா கிளீன் பண்ணக்கூடியதா இருக்கணும். புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ். ஆனா கேட்பாங்களான்னு கரெக்ட்டா தெரியல. டிரான்ஸ்பரன்ட் வேணா கேட்கலாம். டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம். அதுக்கடுத்து இந்த 3 கனாடிப் ஃபார்முலா வேணா கேட்கலாம். அதுக்கடுத்து என்னன்னு தெரியல இதெல்லாம். இதெல்லாம் நான் குடுத்துட்டேன் லைட்டா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? பொது பண்புகள்னு சொல்லுவாங்கல்ல அது. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஓகே. இப்ப மேனுஃபேக்சரர் கிளாஸ். கிளாஸ் எப்படி பண்றாங்கன்னா, இப்ப கிளாஸ் செய்றதுக்கான தேவையான சிலிக்கா, பொட்டாசு, சோடா இதெல்லாம் நம்ம சேகரிச்சுக்கிறோம். அப்ப கலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அப்ப கிளீன் பிரஷ் சாண்ட் அது ரொம்ப வந்து புதுமையா இருக்கக்கூடிய சாண்டு, சோடாஸு, சால்க்கு, லைம்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் எடுத்துக்கிறணும். அதான் ரா மெட்டீரியல்ஸ். அதுக்கு பிரிப்பரேஷன் ஆஃப் பேட்ச். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும் வெயிட் போட்டு எடுத்துக்கிறணும். அதான் பிரிப்பரேஷன் ஆஃப் பேட்ச்ன்னு சொல்லுவாங்க. வெயிட் போடுறது. அப்ப யூனிஃபார்ம் மிக்ஸர் இஸ் நோன் அஸ் பேட்ச் ஆர் ப்ளீட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு மெல்டிங் இன் ஃபர்னஸ். அதுக்கடுத்து இப்படி எடுத்துக்கிட்டத ஒரு உலைன்னு சொல்லுவாங்க. ஒரு உலையில வச்சு என்ன செய்யணும் மெல்டிங் பண்ணணும், உருக்கணும். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல 1500 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து 800 டூ 1500 டிகிரி செல்சியஸ் பிரிக் குடுத்திருப்பேன். 1200 டூ 1500 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு சிம்டு குடுத்திருப்பேன். அதுக்கடுத்து இங்க தான் குடுக்குறேன் டெம்பரேச்சர பத்தி. அது இதுல குடுத்திருப்பேன். லைம் குடுத்திருப்பேன். 800 டிகிரி செல்சியஸ்ன்னு குடுத்திருப்பேன் அந்த இதுல. அப்ப இங்க எவ்வளவு குடுத்திருக்காங்க? 1500 டிகிரி செல்சியஸ்ல வந்து உருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெல்டிங் இன் ஃபர்னஸ 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு பாட் ஃபர்னஸ் பானைய வச்சு உருக்குறது. டேங்க் ஃபர்னஸ் பெரிய வந்து ஒரு கண்டெய்னர் மாரி வச்சு உருக்குறது. பானையில உருக்குறது தான் பாட் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கிளாஸ். அதே பெரிய டேங்க்ல வச்சு உருக்குறது வந்து என்ன சொல்லுவாங்க, லார்ஜ் குவான்டிட்டியா பத்தி பேசுறது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து உருக்குறத எடுத்து உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ, அந்த வடிவத்துக்கு ஃபேப்ரிகேட் பண்ணணும். சூட்டபிள் ஷேப்க்கு மாத்தணும். ஓகே. சூட்டபிள் ஷேப்க்கு மாத்துனதுக்கு அப்புறம் கூலிங் பண்ணணும். இப்ப திடீர்னு என்ன செஞ்சிரும் அது காஞ்சிரும். கூலிங் பண்றதுல அனலிங் ப்ராசஸ் இருக்கு. குவான்சிங் ப்ராசஸ் இருக்கு. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். அனலிங், குவான்சிங் கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க. கூலிங் ப்ராசஸ்ல அனலிங்ன்னா என்னன்னா, ஹீட்டிங் அண்ட் கூலிங் டவுன் கிராஜுவலி ஆர் ஸ்லோலி. அப்ப கிராஜுவலாவோ, ஸ்லோவாவோ ஹீட்டிங் அண்ட் கூலிங் பண்றோம் அப்டின்னா, அது அனலிங். குவான்சிங்ன்னா என்னன்னா, சடன் கூலிங் அல்லது சடன் ஹீட்டிங் பண்றது தான் குவான்சிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஓவன் ட்ரீட்மென்ட், ஃப்ளூ ட்ரீட்மென்ட் இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் தேவையில்ல. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப எக்ஸாம்ல அனலிங் கேட்டிருக்காங்க சார். அனலிங்கிறது என்ன? ரொம்ப கிராஜுவலாவோ, ஸ்லோவாவோ, ஹீட்டிங்கோ, கூலிங்கோ பண்றது. மெதுவா.
சடனா பண்றது தான் குவார்ட்சிங்ன்னு சொல்லுவாங்க. ஹீட்டிங் ஆர் கூலிங். ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதுக்கு அடுத்து இதுல வந்து சில டைப் குடுத்துருக்கேன். லைட்டா பார்த்துக்கிறங்க. அது ஃபேப்ரிகேஷன்னா என்ன? ஃபேப்ரிகேட்னா சூட்டபிள் ஷேப்க்கு மாத்துறது. அப்ப ஃப்ளோவிங் பண்ணலாம். அ பானை வடிக்கிறது சொல்லுவாங்கல்ல. உருட்டுறதுலாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேலை இருக்கு. இப்ப ஒரு மரத்த வெட்டணும்னா, அதுல வெட்டி நம்ம இது பண்ணுவோம். அதே ஒரு பானை வடிக்கணும்னா, அத ஒரு மாரி பண்ணுவாங்க, வேலைக்கு. அதே நீங்க ஒரு 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 கடாயில வந்து ஒரு இது முட்டை பொரியல் பண்ண போறீங்கன்னா, அத போட்டு என்ன செய்வீங்க இப்டி அந்த கரண்டி வச்சு இப்டி வந்து இது பண்ணிட்டே இருப்பீங்க. கிண்டிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கடுத்து என்ன செய்வீங்க அப்டின்னா, ஒரு சப்பாத்தி பிடிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அத உருட்டுவீங்க. அதுக்கடுத்து வச்சு தேய்ப்பீங்க. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குல்ல. அப்ப அந்த மாரியான ப்ராசஸ் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி. சர்க்குலரா வேணுமா? இல்ல ஒரு பானை மாரி வேணுமா? இல்ல முகம் பார்க்குற கண்ணாடி வேணுமா? மாரி வேணுமா? அப்டின்னா ஒவ்வொரு முறை இருக்கு. அத உருவாக்குறது. அத முறையா தான சொல்லுவாங்கன்னா, ப்ளோவிங் பண்றது, ஃப்ராவிங் பண்றது, ரோலிங் பண்றது, ஸ்பின்னிங் பண்றது, பிரஸ்ஸிங் பண்றது, கேஸ்டிங் பண்றது. அப்ப என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாரி இத உருட்டிக்க வேண்டியது தான். புரியுதா நான் சொல்றேனே? ஓகே, ஓகே. அடுத்து. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் கிளாஸ். டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் என்ன இருக்குன்னா, மொத்தம் 3 டைப் இருக்கு. பேசிக் கிளாஸ். ஒண்ணு சோடா லைம் கிளாஸ். மேல பார்த்தோம்ல. சோடாக்கு NA இருக்கு. லைம்க்கு CaO இருக்குது. கிளாஸ்க்கு SiO2 இருக்கு. பொட்டாஸ் லைம் கிளாஸ். பொட்டாஸ்க்கு K இருக்கு. லைம்க்கு CaO இருக்கு. கிளாஸ்க்கு SiO2 இருக்கு. பொட்டாஸ் லெட் கிளாஸ். பொட்டாஸ்க்கு K இருக்கு. லெட்டுக்கு லெட் இருக்கு. கிளாஸ்க்கு SiO2 இருக்கு. அப்ப இந்த சோடா லைம் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, இது மாரி இந்த பாட்டில் இருக்குல்ல கலர் கலரா இதான். அதுக்கடுத்து பொட்டாஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த டீ கப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருக்கும். ரொம்ப பிளாஸ்டிக் மாரியே இருக்கும். ஆனா கண்ணாடியா இருக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஆ அதான் பொட்டாஸ் லைம் கிளாஸ். அதுக்கடுத்து பொட்டாஸ் லெட் கிளாஸ் என்னன்னா, நெறைய வந்து நுணுக்கமான வேலைகள அத வச்சுப்பான். இப்ப இந்த கிளாஸ்லனா நம்ம அதிகம் வந்து படம் வரைய முடியாது. ஆனா நெறைய டிசைன் உள்ளுக்குள்ள குடுத்துருப்பாங்க நுணுக்கமா. அதெல்லாம் என்ன குடுப்பேன்னா, பொட்டாஸ் லெட் கிளாஸ்ல தான் குடுக்கணும். சிலதுல வந்து ரொம்ப நுணுக்கமான டிசைனா குடுத்தாங்கன்னா, அது உடைஞ்சு போயிரும் அந்த கண்ணாடியே. அப்ப மொத்தம் 3 வகையான கிளாஸ் இருக்கு. சோடா லைம் கிளாஸ், பொட்டாஸ் லைம் கிளாஸ், பொட்டாஸ் லெட் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து காமன் கிளாஸ் ஒண்ணு இருக்கு. காமன் கிளாஸ் ஆர் பாட்டில் கிளாஸ்னா, நீங்க வந்து இந்த நார்மலா பாட்டில்லலாம் குடிக்கிறீங்கல்ல. 7 அப் குடிக்கிறதா இருக்கட்டும், கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறீங்கல்ல. சின்ன சின்ன பாட்டில்ல வந்து ஊத்தி குடுப்பாங்கல்ல. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அந்த கிளாஸ் டைப் எல்லாமே காமன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல பாட்டில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்துர்றேன். அப்படியே பார்த்துக்கங்க. கலர்டு கிளாஸ். அதாவது க கண்ணாடியிலுமே கலர் உள்ள கண்ணாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. கலர்டு கிளாஸ்ன்னு அத சொல்லுவாங்க. ஆர்டிபிஷியல் பிரீசியஸ் ஸ்டோன்ஸ். அதுக்கடுத்து விண்டோ பேனல்ஸ், டெக்கரேட்டிவ் டைல்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அப்ப கலர்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் பிரீசியஸ் ஸ்டோன்ஸ். சில கல்யாண அப்பலாம் பதிச்சு வச்சிருப்போம். அந்த மாரி இடத்துல யூஸ் பண்றாங்க. விண்டோக்கு பேனலுக்கு யூஸ் பண்றாங்க. டெக்கரேட்டிவ் டைல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னது என்ன கலரா குடுக்குதுன்னு பார்த்துக்கிறங்க. இதுலயும் பார்க்கணும். எப்படி பெயிண்டிங் பார்த்தோமோ அதே மாரி இது மாரி. சப்ஸ்டன்ஸ். கோபால்ட் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார் பார்த்துக்கிறங்க. ப்ளூ கலரா குடுக்கும். கோபால்ட், மாங்கனீசு, அயன் ஆக்சைடு. டார்க் ப்ளூ இல்ல வயலட் கலரா குடுக்கும். குரோமியம், ஃபெரோசோபெரிக் ஆக்சைடு. கிரீன் கலரா குடுக்கும். குப்ரஸ் ஆக்சைடு. மேல பார்த்தது கோபால்ட் ஆர் குப்ரிக். இங்க பார்க்கிறது குப்ரஸ் ஆக்சைடு மெட்டாலிக் கோல்ட். இது வந்து ரெட் கலரா குடுக்கும். அப்ப எது என்ன கலர் குடுக்குதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இருக்கு பார்த்துக்கங்க. அதே மாங்கனீஸ் டை ஆக்சைடு எத குடுக்கும் அப்டின்னா, வயலட்ட குடுக்கும். டின் ஆக்சைடு இல்ல கால்சியம் பாஸ்பரேட் வந்து எது குடுக்கும் அப்டின்னா, ஒயிட்ட குடுக்கும். ஒயிட் ஆப்லேட்ன்னு குடுப்பாங்க. சார்கோல் இல்ல ஆன்டிமனி எது குடுக்கும் அப்டின்னா, எல்லோ ஆர் ப்ரவுன் கலரா குடுக்கும். ஆன்டிமனி எல்லோ ஆர் ப்ரவுன் கலரா குடுக்கும். அப்ப என்னென்ன கிளாஸ் என்னென்ன கலரா குடுக்குதுன்னு நான் குடுத்துட்டேன். இப்ப வரிசையா பார்ப்போம். சோடா லைம் கிளாஸ். அப்ப சோடாக்கு Na2O, கால்சியம்க்கு லைமுக்கு CaO, இதுக்கு 6SiO2. புரியுதலா இருக்கா? ஓகே. அடுத்து. இப்ப சோடா லைம் கிளாஸ் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, ஆல்சோ கால்ட் மேல படம் தான் காமிச்சுட்டேன். வரிசையா என்ன பயன் இருக்கு, எங்க யூஸ் பண்றோம், என்ன நிக்நேம் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்ப ஆல்சோ கால்ட் சாஃப்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி க்ரவுன் கிளாஸ்ன்னு குடுப்பாங்க. இல்லாட்டி பாட்டில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ரா மெட்டீரியல்ஸ் என்னன்னா, சோடியம் சிலிகேட்டும், கால்சியம் சிலிகேட்டும். இட் கேஸ் எ சாஃப்டனிங் பாயிண்ட் ஆஃப் வியர் அபௌட் இதோட சாஃப்டனிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? உருகுநிலைன்னு சொல்லுவாங்கல்ல. 600°C. ரொம்ப சீப்பஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. அப்ப இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப சீப்பஸ்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்றாங்க. டக்குனு உடைஞ்சு போயிரும். அதுக்கு அடுத்து யூசஸ். விண்டோ கிளாஸ்க்கு யூஸ் பண்றோம். பிளேட் கிளாஸ்க்கு யூஸ் பண்றோம். கண்டெய்னர் கிளாஸ் கரெக்ட் கண்டெய்னர் கிளாஸ்க்கு யூஸ் பண்றோம். அடுத்து பொட்டாஸ் லைம் கிளாஸ். பொட்டாஸ் K2O, CaO, 6SiO2. அப்ப ஆல்சோ கால்ட் முகிமியன் கிளாஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அதுக்கு ஹார்ட் கிளாஸ்ன்னு குடுத்திருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்டின்னா, பொட்டாசியம் சிலிகேட், கால்சியம் சிலிகேட். மேல உள்ள அதே தான்.
அப்ப இது எதுக்கு யூஸ் பண்ணுதோம் அப்படின்னா, லைட்டா பார்த்துக்கங்க சார். நெறைய இருக்க மாரி இருக்கும். நீங்க லைட்டா தான் பார்த்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து உள்ளுக்குள்ளயும் போயிறக்கூடாது. அப்ப மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ் ஆர்டிகில்ஸ் விச் ஹேவ் டு வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் சச் அஸ் கம்பஷன் டியூப்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல. அதிகப்படியான வெப்பநிலையில பயன்படுத்தலாம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. அவ்வளவுதான். ஹை டெம்பரேச்சர் பத்தி ஞாபகம் வச்சுக்கிறங்க கீவேர்டா. அதுக்கு அடுத்து குடுத்துருக்காங்கன்னா, பொட்டாஸ் லெட் கிளாஸ். K2O லெட் தானே. PPO 6 SiO2 கிளாஸ். இது வந்து ஃப்ளின்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கங்க. ஃப்ளின்ட் கிளாஸ்ன்னு குடுப்பாங்க. ரா மெட்டீரியல் என்னன்னா, பொட்டாசியம் சிலிகேட், லெட் சிலிகேட். அதுக்கு அடுத்து யூசர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ஆர்டிபிஷியல் ஜெம்ஸ் யூஸ் பண்றது, எலக்ட்ரிக்கல் பல்ப் யூஸ் பண்றது, குண்டு பல்ப்ன்னு சொல்றோம்ல, டியூப் லைட் அதெல்லாம் லென்சஸ்க்கு யூஸ் பண்றது, ப்ரிஸத்துக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது பொட்டாசியம் கிளாஸ். அதுக்கடுத்து காமன் கிளாஸ். காமன் கிளாஸ்ங்கிறது என்னன்னா, ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் சோடியம் சிலிகேட், கால்சியம் சிலிகேட், அயர்ன் சிலிகேட் 3 காம்பனன்ட்டே இருக்கும். எதுக்கு யூஸ் பண்றோம்னா, மெயின்லி யூசர் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் மெடிசின் பாட்டில். நீங்க பார்க்குற மெடிசின் பாட்டில்லாம் என்னன்னா, காமன் கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன பாட்டிலா இருக்குல்ல, அது எல்லாமே. அடுத்து நோட். நோட் பார்த்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் அதாவது லாஸ்ட் இதோட முடியுது. அதுக்கடுத்து கிளாஸோட கிளாசிஃபிகேஷன் ஆரம்பிச்சுரும். வெரைட்டீஸ் என்னென்ன இருக்குன்னா, போரோசிலிகேட் கிளாஸ் சார். போரோசிலிகேட் கிளாஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, வித் ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லேபரேட்டரி எக்யூப்மென்ட்ஸ் இல்ல குக்கிங் யூட்டென்சில்ஸ். அப்ப சமையல் உபகரணங்களும், ஆய்வக உபகரணங்களும் தயாரிப்பதற்கு யூஸ் பண்ணக்கூடியது போரோசிலிகேட் கிளாஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புரியுதா நான் சொல்றேனே? மேல 3 வகையான கிளாஸ் குடுத்திருந்தாலும், அத தவிர்த்து நோட்டு போட்டு போரோசிலிகேட் கிளாஸ் எழுதிக்கிறங்க. இது வந்து ஆய்வக உபகரணங்கள், சமையல் உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுது. புரியுதுதானே? எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இப்ப அடுத்து. இப்ப லாஸ்ட் சார். கிளாஸ் என்ன டாபிக் தான். இப்ப வெரைட்டீஸ் ஆஃப் கிளாஸ் பார்க்க போறோம். என்னென்ன கிளாஸ் டைப் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொன்லயும் நான் என்ன அண்டர்லைன் பண்ணி குடுக்குறேனோ அதையும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்னா இங்க படம் குடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம துப்பாக்கி வச்சு சுட்டாலுமே இப்படி அதிர்வு ஏற்படுமே தவிர, அது பொத்துக்கிட்டு போகாது. படத்துல தெரியுதா உங்களுக்கு விசுவலா? ஓகே. நம்ம எவ்வளவுதான் சுட்டாலுமே நொறுங்குன மாரி தான் இருக்குமே தவிர, அந்த கண்ணாடிய உடைச்சுட்டு உள்ளுக்குள்ள போகாதுன்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே. அப்ப புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். அப்ப செவரல் லேயர் இருக்கும். ஓகே. செவரல் லேயர் ஆஃப் திக் கிளாஸ். திக்கா குடுக்கக்கூடிய கிளாஸ். இது எப்படின்னா, முக்கியமா பிஎம், முக்கியமான ஆன்டர்பிரினர்ஸ்லாம் போறதுக்காண்டி ஒரு கார் வச்சிருப்பாங்க. அது எதிரி வந்து ஈஸியா வந்து இது பண்ணிட கூடாதுங்கிறதுக்காண்டி புல்லட் ப்ரூஃப்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கண்ணாடினா புல்லட் ப்ரூஃப்ன்னு சொல்றாங்கல்ல. என்ன சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப திக்கு கிளாஸா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னா 15 எம்எம் டூ 75 எம்எம் லேயர்ல இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டர் ஸ்கேல் வரை. 75 சென்டிமீட்டர் தான். 1/2 அடி ஸ்கேல்ல பாதி வரை. அப்ப ஆல்டர்னேட் லேயர் எப்படி குடுத்திருப்பான்னா, வினைல் ரெசின் பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். இது கீவேர்ட். திக் கிளாஸா இருக்கும். அதோட கீவேர்ட்ல வினைல் ரெசின் பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். 15 எம்எம் டூ 75 எம்எம் இருக்கும். இதான் 2லயும் எக்ஸாம் பாயிண்ட்ல கீவேர்ட் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஃபைபர் கிளாஸ். ஃபைபர் மெட்டீரியல். இந்த பாருங்க, மின்னுது பாருங்க. ஃபைபர் மெட்டீரியல் தான் கிளாஸ் வச்சிருப்பாங்க. அப்ப ரொம்ப ஃபைன் கிளாஸ் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்ட்டா, ஃப்ளெக்சிபிளா, ஸ்ட்ராங்கா இருக்கணும். யூஸ்டு ஃபார் தெர்மல் இன்சுலேஷன். வெப்ப கடத்திக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபைபர் கிளாஸ் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக்லயும் யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஃப்ளோட் கிளாஸ்ன்னு குடுப்பாங்க. ஃப்ளோட் கிளாஸ் என்னன்னா, பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். வரிசையா அடுக்கியிருக்காங்கல்ல. ஒயிட்லி யூஸ்டு இன் கமர்ஷியல் இல்ல ரெசிடென்ஷியல் பில்டிங், பர்னிச்சர் ஆ ஆர்டிகல்ஸ், சோலார் அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல. அங்கேயும் சோலார் தட்டு வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சூரிய வெளிச்சம் வர்றதுக்குன்னு சோலார் தட்டு வச்சிருக்காங்களா பார்த்திருக்கீங்களா எங்கேயாச்சும் படத்துலயாச்சும்? அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்றது. அப்புறம் வீட்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கதவு இருக்கும். கதவுக்கு மேல ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. அதுல பூனா வரைஞ்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்றது. பாத்ரூம்லனா அந்த அந்த ச இது ஸ்லைடிங் கிளாஸ் வச்சிருக்காங்கல்ல. பார்த்துருக்கீங்களா? பாத்ரூம்ல ஸ்லைடிங்கா வச்சிருப்பாங்கல்ல. அது யூஸ் பண்றது. அப்ப எல்லாமே அதெல்லாம் ஃப்ளோட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒய்ட்லி யூஸ்டு இன் கமர்ஷியல். அதிகமா கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது. ரெசிடென்ஷியல்ல யூஸ் பண்றோம். பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங்ல யூஸ் பண்றோம். பர்னிச்சர்லலாம் யூஸ் பண்றோம். பர்னிச்சர்ல எங்க சார் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இப்ப கிளாஸ்லயே வந்து சில டேபிள்லாம் இருக்கும். மேல தட்டு மாரி குடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த கிளாஸ்ல தான் குடுத்திருப்பாங்க. ஓகே, ஓகே. அது சோலார் அப்ளிகேஷன்லயும் யூஸ் பண்றோம். ஓகே. அதுக்கடுத்து ஃபோம் கிளாஸ். ஃபோம் கிளாஸ்னா என்னன்னா, இப்டி இப்டி இருக்கும். ஸ்பாஞ்ச் மாரி இருக்கும். ஃபோம் மாரி இருக்கும். அது பார்த்தா அங்கே கிளாஸ் மின்னிட்டு இருக்கும். அப்ப கன்டெயின்ஸ் 380 மில்லியன் இன்னர்ட் ஏர் செல்ஸ். அப்ப உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? சின்ன சின்ன துளைகள் எவ்வளவு இருக்கும்? 380 மில்லியன். 1 மில்லியன்ங்கிறது 10,00,000. அப்ப 380 மில்லியன் இன்னர்ட் ஏர் செல்ஸ் வந்து இருக்கும் பெர் மீட்டர் கியூப்னு சொல்றாங்க.
அதுக்கடுத்து யூஸ்லெஸ் எங்க யூஸ் பண்ணலாம்? ஆ கார்க்குக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட்டா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றோம். கார்க்குக்கு பிரதியீடா இத யூஸ் பண்றோம். இன் ஏர் கண்டெய்னிங்ல யூஸ் பண்றோம்ன்னு சொல்றாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் பிரிட்ஜ்ல தான் யூஸ் பண்றோம்ன்னு சொல்றாங்க. சார் பிரிட்ஜ்லனா கார்க்குக்கு பதிலா ஃபோம் கிளாஸ் வந்து யூஸ் பண்றான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து ஆ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபயர் ப்ரூஃபா இருக்கும். ரிஜிட் அண்ட் எக்ஸலன்ட் இன்சுலேஷன்ஸா இருக்கும். வெப்ப கடத்தியா இருக்கும். வெப்ப நற்கடத்தியா இருக்கும். அதுக்காக கேன் ஃப்ளோட் இன் வாட்டர். இது தூக்கி போட்டோம்னா ஃப்ளோட் ஆகும். தண்ணீல வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து கிளாஸ் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் பிளாக்னா, இந்த ஐஸ் கியூப் மாரியே பெரிய பெரிய இதா இருக்கும். வால் மாரி இருக்கும். வாலே கண்ணாடில எப்படி குடுக்குறான்னு பாருங்க. திக்னஸ் புரியுதா? ஒரு கையில இருக்கிற கண்ணாடியோட திக்கு புரியுதா உங்களுக்கு? கட்ட கட்டையா இருக்கும் சார் பேட்டர்ன் பேட்டர்னா. அதெல்லாம் கண்ணாடிலயே செஞ்சிருப்பாங்க. கிளாஸ் பிளாக்ன்னு குடுப்பாங்க. ஓகேவா? அத வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஒரு வால் உருவாக்குவாங்க. அப்ப தின்னாவும் வால் உருவாக்கி பார்த்திருப்பீங்க. இது மாரி கொஞ்சம் திக்னாவும் வால் உருவாக்கி பார்த்திருப்பீங்க. அது கிளாஸ் பிளாக்ல தான் உருவாக்கியிருப்பாங்க. டைமண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, 150 எம்எம்ல இருக்கு, 200 எம்எம்ல இருக்கு, 300 எம்எம்ல இருக்கு. ஸ்கொயர்ல இருக்கும். இப்ப 300னா 300க்கு 300. 150னா 150க்கு 150. 200னா 200க்கு 200. அவ்வளதான். அப்ப ஹூட் இன்சுலேஷன் எகைன்ஸ்ட் எதுக்கு? அதாவது கோல்ட எகென்ஸ்டாவும் இன்சுலேஷனா இருக்கும். ஹீட்டு, நாய்ஸ், சவுண்ட். அப்ப சவுண்ட்னா வெளில அதிகம் வராது. ஹீட் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வர முடியாது. அதிக குளிரும் உள்ளுக்குள்ள ரூம்குள்ள வந்துர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப கேன் பி ஈசிலி கிளீன்ட் அண்ட் மெயின்டெய்ன்டு. அப்ப இது வந்து ஒரு கண்ணாடியில நீங்க ஒரு வால் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம தொடச்சு எடுத்துடலாம். தண்ணி ஊத்தி தெளிச்சுட்டு. ஸ்ப்ரே பண்ணிட்டு. அப்ப கேன் பி ஈசிலி கிளீன்டு அண்ட் மெயின்டெய்ன்டுன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஹீட் எக்ஸ்க்ளூடிங் கிளாஸ்ன்னு குடுத்துருக்காங்க. கவனிக்கிறீங்களா? ஹீட் எக்ஸ்க்ளூடிங் கிளாஸ்னா, பெரிய பெரிய பில்டிங்ல தான் குடுத்திருப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங்ல வெப்பம் உள்ளுக்குள்ள வராம இருக்கிறதுக்காண்டி, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்காண்டி குடுத்திருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான் குடுத்திருப்பான். அது பில்டிங் ஸ்டீலா இருக்கும். அவுட்டர்ல என்ன குடுத்திருப்பான்னா, கண்ணாடில குடுத்திருப்பான். இந்த பில்டிங் மாரி. ஓகேவா? அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீட் எக்ஸ்க்ளூடிங் கிளாஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. அலோவ்ஸ் லைட் டூ பாஸ் த்ரோ பட் எலிமினேட்ஸ் த ஹீட்ன்னு குடுத்திருக்காங்க. அதாவது வெளிச்சம் உள்ளுக்குள்ள வர்ற மாரி இருக்கும். ஆனா எத எலிமினேட் பண்ணிருவாங்க? ஹீட் எலிமினேட் பண்ணிருவாங்க. அப்ப அலோவ்ஸ் அனுமதிக்கிறோம். லைட் டூ பாஸ் த்ரூ அதாவது லைட் வந்து உள்ளுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கிறோம். ஆனால் எலிமினேட்ஸ் ஹீட் வெப்பத்த என்ன செய்றோம்? எலிமினேட் பண்றோம், நீக்குறோம்னு சொல்றோம். அதுக்கடுத்து இது எங்க யூஸ் பண்றோம்னா, யூஸ்ட் இன் கோச்சஸ் ஆஃப் ஹையர் கிளாஸ் ரயில்வேஸ். அப்ப ரயில்வே பெட்டியில தான் சில கண்ணாடி கிளாஸ் போட்டிருப்பாங்க. அங்கே உள்ளது நம்ம கண்ணுக்கு அப்படியே விசிபிளா தெரியும். பார்த்திருக்கீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அதுக்கடுத்து அதுல விண்டோஸ்ல விண்டோஸ் பேனல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இம்போர்ட் பில்டிங்ஸ். ஓகே. பெரிய பெரிய பில்டிங் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள ஸ்ட்ரக்சர் கண்ணுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி லுக் அப்பியரன்ஸ்க்காண்டி குடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து அப்ஸ்க்யூரிட்டி கிளாஸ்ன்னு குடுப்பாங்க. அப்ஸ்க்யூரிட்டி கிளாஸ்னா என்னன்னா, இது மாரி தவணை தவணையா இருக்கும். படம் தெரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள தான் கண்ணுக்கு தெரியாது. இப்படி தவணை தவணையா இருக்கும். தகரத்தட்டு மாரி இருக்கும். ஓகேவா? அப்ப லைட் இஸ் டிரான்ஸ்மிட்டட். பட் விசன் இஸ் அப்சர்வ்ட். நம்ப லைட் உள்ளுக்குள்ள ஊடுருவி வரும். ஆனா நம்மளால வெளில இருக்கக்கூடிய பொருள நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கடுத்து யூசுவலி எங்க கூட பப்ளிக் டாய்லெட்ல இது குடுத்திருப்பாங்க. ஆஃபீஸ் டோர்ல குடுத்திருப்பாங்க. பார்ட்டிஷன்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு கண்ணாடில வந்து வால் குடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்து பெர்ஃபோரேட்டட் கிளாஸ். பெர்ஃபோரேட்டட் கிளாஸ்னா என்ன அப்டின்னா, இந்த பார்க்கறதுக்கே சின்ன இது மாரி குடுத்துருப்பாங்க. இந்த கண்ணாடி தட்டுலாம் பார்த்திருக்கீங்களா? சில இடத்துல ஃபுல்லா இப்டி பெர்ஃபோரேட்டட் கிளாஸ் குடுத்துருப்பாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. பார்க்கறதுக்கு எப்டி இருக்கும்னா, தவணை தவணையா இருக்கும். கைய வச்சு உரசி பார்த்தோம்னா, சின்ன சின்ன குழி குழியா இருக்க மாரி இருக்கும். ஆனா வந்து கண்ணாடி கிளாஸ் தான் அது. அப்ப அதான் பெர்ஃபோரேட்டட்ன்னு பெர்ஃபோரேட்னா ஹோலா இருக்க மாரி தான் இருக்குது. அது பெர்ஃபோரேஷன் ஆர் மேட் இன் ஸ்டீல் கிளாஸ். ஸ்டீல் கிளாஸ்ல சின்ன சின்ன பெர்ஃபோரேஷன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த சைடு உள்ள அளவுக்கு ஓட்ட தெரியாது. யூஸ்டு ஃபார் எங்கன்னா பேனல்ஸ் இன் வென்டிலேட்டர்ஸ். வென்டிலேட்டர்ஸ்ல பேனல்ஸா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சேஃப்டி கிளாஸ். ஆல்சோ கால்ட் ஷட்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 ஷீட் ஆஃப் பிளேட் கிளாஸ் வித் செல்லுலாய்டு இன் பிட்வீன் ஆர் க்ளூட் ஃப்ரம் அ சைனோலின்னு குடுக்குறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. இது ஷட்டர் கிளாஸ் வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா பார்க்க வேண்டியது இல்ல. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதுல கேட்டது மொத்தமா புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஃபைபர் கிளாஸ் கேட்டிருக்காங்க. வேற என்ன கேட்டிருக்காங்க? ஷீல்டிங் கிளாஸ் கேட்டதா தெரியல. வயர்டு கிளாஸ் கேட்டிருக்காங்க. இதா இருக்கு பாருங்க. அல்ட்ரா வயலட் கிளாஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் புக்லயுமே அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. பாத்துக்கிடுங்க. ஷீல்டிங் கிளாஸ். ஷீல்டிங் கிளாஸ் என்ன அப்டின்னா, முக்கியமா இருக்கக்கூடிய கண்ணாடிகள்ல போட்டிருப்பாங்க. ஆபீஸ்லலாம் வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இப்ப இந்த அவரு உட்கார்ந்திருக்காரு. இங்கிட்டு ஒரு கண்ணாடி தட்டு இருக்கா? அங்கிட்டு இவ்ளோ தெரியுதா? இதுதான் ஷீல்டிங் கிளாஸ். ஒரு இடத்துல வால் வந்து சீல்டு பண்ணி வச்சிருப்பாங்க.
அதுல குறிப்பிட்ட லேயர் ஊத்தி என்ன குடுத்துருப்பாங்கன்னா, அதோட ஒட்டுனாப்ல கண்ணாடி அடைச்சிருப்பாங்க. என்ன சொல்றேன் புரியுதா சார் எல்லாருக்கும்? சார் ஃபுல்லா செவுரு கட்டியிருப்போம். நடுவுல கண்ணாடி மாரி உட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபுல்லாவே கண்ணாடியே உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம். சீல்டு பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? ஓகே. அப்ப ஷீல்டிங் கிளாஸ். கன்டெயின் ஹெவி எலமென்ட்ஸ் லைக் லெட் ஆக்சைடு குடுத்திருப்பாங்க. அந்த கண்ணாடில வந்து லெட் ஆக்சைடு இருக்கும். யூஸ்டு ஃபார் விண்டோஸ் த்ரூ விச் ஹை ரேடியேஷன் இஸ் அப்சர்வ்டு. எங்கன்னா கதிர்வீச்சோட அளவு அதிகமா இருக்கோ, அந்த மாரி இடத்துல அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அதே சேம் டைம் என்ன இருக்குன்னா, அந்த கதிர்வீச்சு நம்மள பாதிச்சிடக்கூடாது. அப்ப ஹை ரேடியேஷன் அப்சர்வ் ஆகக்கூடிய இடத்துல ஷீல்டிங் கிளாஸ் குடுத்திருப்பாங்க பாத்துக்கங்க. சோலியபிள் கிளாஸ். சோலியபிள் கிளாஸ்னா என்னன்னா கரையக்கூடியது. ஓகேவா? யூஸ்டு ஃபார் பிரிப்பேரிங் ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்னு குடுத்திருக்காங்க. அப்ப இது எங்க யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் சிமெண்ட் இடத்துல இந்த சோலியபிள் கிளாஸ் யூஸ் பண்றோம். ஞாபகம் வச்சுக்கிருங்க. அதுக்கடுத்து அல்ட்ரா வயலட் கிளாஸ். இது இம்பார்ட்டன்ட். அதாவது டிரான்ஸ்மிட்டா இருக்கும். எது டிரான்ஸ்மிட்டா இருக்கும்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ். இப்ப நீங்க அ முக்கியமா வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணா, கண்ணாடி போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன கேட்பீங்க, இந்த அல்ட்ரா வயலட் கிளாஸ் உள்ள கண்ணாடி தான் போய் வாங்கிட்டு வருவீங்க. ஸ்பெக்ஸ் தான் வாங்கிட்டு வருவீங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதிகமா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறீங்க லேப்டாப்ல, ஃபோன்ல எதுலனா. அப்ப அதுக்கடுத்து சூரியன வெறும் கண்ணால பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி கிளாஸ் போட்டு தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்தா காமிக்கிறாங்களா தெரியுதா? இதான் அல்ட்ரா வயலட் கிளாஸ். ஓகே. டிரான்ஸ்மிட்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் எஃபெக்டிவ்லி ஈவன் த்ரூ இட்ஸ் நாட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த ரேஸ் ஆஃப் சன். ஓகே. இப்போ ஒரு சன்ன பார்க்குறோம்னா டைரக்ட்டா நம்ம கண்ணு வந்து வெறும் கண்ணுல பார்க்கும்போது கண்ணு கூசும். யூவி ரேஸ் வந்து கண்ணுல பட்டு பிரச்சனை கூட ஏற்படலாம். கண்ணே கொஞ்ச நேரம் தெரியாம கூட போகலாம். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு இருட்டா கூட நமக்கு தெரியலாம். நீ இது டைரக்ட்டா வந்து பார்க்கும்பொழுது. இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரியான கிளாஸ் அல்ட்ரா வயலட் கிளாஸ் உள்ள அந்த ஸ்பெக்ஸ் வாங்கி போட்டுட்டு பார்க்கலாம். டிரான்ஸ்மிட் 75% ஆஃப் ரேடியேஷன். அதாவது என்ன ஆகும்னா 75% அளவுக்கு ரேடியேஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது யூவி ரேஸ நீக்கிட்டு நல்ல ரேடியேஷன் உள்ளுக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணும்னு சொல்றாங்க. எங்க குடுத்துருக்காங்கன்னா, யூசுவலி ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கேன்னா விண்டோல குடுத்துருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லனா யூவி ரேஸ் உள்ளுக்குள்ள வரக்கூடாது நோயாளிகளுக்கு. ஸ்கூல் குழந்தைகளுக்கு அதிகம் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரியான விண்டோல வெளிச்சம் உள்ளுக்குள்ள வரும். ஆனா யூவி ரேஸ வடிகட்டிட்டு தான் உள்ளுக்குள்ள வரும்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து வயர்டு கிளாஸ். வயர்டு கிளாஸ்னா என்னன்னா, இந்த பாருங்களேன். கண்ணாடி தான் ஒயர்டா இருக்கும். இங்க இருங்க. இடையில கண்ணாடி தான் இருக்கும். ஆனா ஒயர்டா குடுத்திருப்பான். இதான் வயர்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப வயர்டு கிளாஸ்னா என்னன்னா, ஸ்டீல் ஒயர் மெஷ் இருக்கும். இஸ் ரெயின்போர்ஸ்ட் இன் கிளாஸ். ஸ்டீல் அந்த கிளாஸே வந்து ஸ்டீல் ஒயர் உள்ளுக்குள்ள இருக்கும். கண்ணுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள புதைஞ்சிருக்கு கண்ணுக்கு தெரியும். நம்ம இந்த உருகுன சிலிக்கா, பொட்டாசு சோடா ஊத்தி, அந்த ரெயின்போர்ஸ்மென்ட்டோட சின்ன கம்பியோட வச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஒயரா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்ப ஃபயர் ரெசிஸ்டன்ட்க்கு யூஸ் பண்றாங்க. யூஸ்டு இன் ரூஃப், ஸ்கைலைட், ஃபயர் ரெசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் டோர் அண்ட் விண்டோக்கு யூஸ் பண்றாங்க. ரைட்டா பார்த்துக்கிடுங்க. வாட்டர் கிளாஸ் இஸ் அதாவது வாட்டர் கிளாஸ் இஸ் சொல்யூஷன் ஆஃப் என்ன குடுத்திருக்காங்கன்னா, சோடியம் அண்ட் பொட்டாசியம் சிலிகேட். அப்ப இந்த வயர்டு கிளாஸ் வந்து அ வாட்டர் கிளாஸ் வந்து சொல்யூஷனா யூஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்யூஷன் யூஸ் பண்றாங்கன்னா, சோடியம் அண்ட் பொட்டாசியம் யூஸ் பண்றாங்கன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து இதெல்லாம் கேட்கிறது இதுவரையும் கேட்டதில்ல. அல்ட்ரா வயலட் கிளாஸ் பார்த்துக்கிடுங்க. வயலட் கிளாஸ் லைட்டா பார்த்துக்கிடுங்க. ஓகே. ஏதோ அப்ஜெக்டிவ் புக்ல பார்த்த மாரி இருக்கு. அப்ஜெக்டிவ் புக்ல என்ன பார்த்திருக்கேன்னா, அதாவது உங்களுக்கு ஸ்டீல் ஒயர் வந்து மெஷ் ஷேப்ல உள்ளுக்குள்ள கிளாஸ்ல இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அது என்ன கிளாஸ் அப்டின்னு கேட்டிருந்தாங்க. கீழ வந்து வயர்டு கிளாஸ் டிக் பண்ணணும். அதான். இது வந்து அப்ஜெக்டிவ் புக்ல தான் சொல்றேன். எக்ஸாம்ல கேட்டதா சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்துக்கங்கன்னா, லைம். லைம் என்ன குடுக்கும் ஒரு கண்ணாடில அப்டின்னா, இம்பர்ஸ் டியூரபிலிட்டி அண்ட் டஃப்னஸ். ஏன்னா ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது சிமெண்ட்டா இருக்கட்டும், பிரிக்கா இருக்கட்டும், அதுல மத்த இன்கிரீடியன்ட்ஸும் இருக்கும். அதுல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலைய குடுக்கும். அப்ப லைம் என்னன்னா, இம்பர்ஸ் டியூரபிலிட்டி அண்ட் டஃப்னஸ் ஒரு கிளாஸ்ல. சோடா எத குடுக்கும்னா, ஆக்ட் ஆஸ் அன் ஆக்ஸிலரேட்டரா குடுக்கும். ஃபார் த ஃபியூஷன் ஆஃப் கிளாஸ். அப்ப சீக்கிரம் வந்து அந்த கிளாஸ் வந்து ரெடி ஆகுறதுக்கு தேவையான ஒரு ஆக்ஸிலரேட்டர் தான் என்னதுன்னா, வினை துரிதப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பொட்டாஸ்னா மேக்ஸ் கிளாஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். வெப்பத்தினை தடுக்கிறதுக்காண்டி குடுக்கக்கூடியது தான் பொட்டாசாஸ். ரெட் ஆக்சைடோட வேலை என்ன அப்டின்னா, இட் லோவர் மெல்டிங் பாயிண்ட், இம்பர் குட் வொர்க்கபிலிட்டி. உருகுநிலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நல்ல வொர்க்கபிலிட்டியா இருக்கும் அப்டின்னு குடுத்துருக்காங்க. அப்ப லைம் என்ன கிளாஸ்ல லைமோட அளவு எவ்வளவு இருக்கணும்? அப்ப அதோட வேலை என்ன? சோடா எவ்வளவு இருக்குன்னா கேட்க மாட்டாங்க. லைமோட வேலை என்ன? சோடாவோட வேலை என்ன? பொட்டாஸோட வேலை என்ன? ரெட் ஆக்சைடோட வேலை என்ன? இதெல்லாம் கேட்டதில்ல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கேன் பார்த்துக்கிறங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே அவ்வளதான். அப்ப இப்ப என்ன முடிச்சிருக்கோம்? பெரிய டாபிக் பெயிண்ட் முடிச்சிருக்கோம். கிளாஸ் முடிச்சிருக்கோம். சின்ன டாபிக் குட்டி டாபிக்கா 2 முடிச்சிருக்கோம். ஒண்ணு டேம்பர் கோர்ஸ், இன்னொன்னு வாட்டர். டாபிக்னே சொல்ல முடியாது. இருந்தாலும் தனியா உங்களுக்கு சிலபஸ்ல குடுத்துருக்காங்கல்ல. அதுக்காண்டி படிக்கலாம். இன்னைக்கு நைட்டோட உங்களுக்கு 95% முடிச்சிருவேன். 90க்கு பெரிய டாபிக்ன்னு சொல்லக்கூடிய டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் 2யும் சேர்த்து ஒரே இதாவும், பிளாஸ்டிக்கும் நடத்தி விட்டுருவேன். புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. இன்னையோட சிஎம்சிபி 95% முடிஞ்சிரும். இன்னும் ஒரே ஒரு செஷன் இருந்துச்சுன்னா நான் டோட்டலா முடிச்சுருவேன். ஓகே. நைட்டு சேர்க்காம சொல்றேன். ஓகே. பிளாஸ்டிக் வந்து நான் இன்னைக்கு நைட் முடிச்சிடுறேன். பிளாஸ்டிக்கும், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் சேர்த்து முடிச்சு விட்டுறேன். ஓகே.